ஸோ இப்போ 5 வாட்ஸ் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு இடையில கால் வந்தது. ரைட். எத்தனை வாட்ஸ் லைட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ வோல்டேஜுங்கிறது தெரியும். அதை வச்சு கரண்ட் கண்டுபிடிச்சிடுறேங்க. 5/3 எத்தனை ஆம்பியர் அப்படின்னு டிவைட் பண்ணுறேன் சார். 5/3 எனக்கு 1.6 ஆம்ஸ் எடுத்துக்குதுங்க. லோடுக்கு தேவையான கரண்ட் எவ்வளோங்க? 1.6 ஆம்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன் சார். இப்போ லோடு கரண்ட் நம்ம வாங்கக்கூடிய பல்பு எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 ஆம்ஸ் எடுத்துக்கும். அதாவது சரியான வோல்டேஜை கொடுக்கும் பொழுது, இது ஒரு 3 வோல்ட் பல்பு, எல்இடி பல்பு நீங்கள் கேட்டீங்க, அதனால 1.6 ஆம்ஸ் எடுத்துக்கும் 3 வோல்டேஜில். நம்ம 3 வோல்ட் தான் கொடுக்கணும் கூட. சரி இருக்கட்டும் சார். இந்த 1.6 ஆம்ஸை மட்டும் வழிவிடுற மாதிரி இங்கே ரெசிஸ்டரை வந்துட்டு நான் இந்த இடத்துல டிசைன் பண்ணிக்கிறேங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரே நிமிஷங்க. பாபு சார், இப்போ கிளாஸ் ஆன்லைனில் இருக்குது சார். நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா அட்மிட் கொடுத்துருவோங்க. சார் நான் பேசுறது கேட்குறதுங்களா சார்? நான் கிளாஸில் இருக்கேங்க. நீங்கள் இது பண்ணீங்கன்னா அட்மிட் கொடுத்துருவோம் சார், அதாவது ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா. சார் அதே லிங்க் தான் சார், எப்பவும் கனெக்ட் பண்ணுற அதே லிங்க் தான் சார். நான் அனுப்பிச்சிடுறேன், உடனே அனுப்புகிறேன் சார். இப்போ இந்த பாபு சாருக்கு லிங்க் அனுப்புங்க. பாபு கால் பண்ணி ஒரு லிங்க் உடனே அனுப்புங்க பார்க்கலாம். ரைட். எனிவே சார், சாரி சார் கால் வந்ததுனால. ஆக 1.3 ஆம்ஸ் அலோவ் பண்ணுற மாதிரி, 1.6 ஆம்ஸ் அலோவ் பண்ணுற மாதிரி இந்த ரெசிஸ்டரை டிசைன் பண்ண போகிறோம் சார். அப்போ இந்த ரெசிஸ்டரை டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குட்டி ஃபார்முலா, ரொம்பலாம் நிறைய நீங்கள் கற்றுக்க தேவையில்லைங்க. இதெல்லாம் இது ஒரு சின்ன ஃபார்முலா. I = V/R, V/R. இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய, அதாவது கால்குலேட் பண்ண வேண்டிய ஃபார்முலா. I வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். லோடு வந்து 1.6 ஆம்பியர் எடுத்துக்குது. அதே மாதிரி வோல்டேஜ் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதை எழுதணும் சார். 24 வோல்ட் கொடுக்குறீங்கன்னா 24 வோல்ட் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணுங்க. அப்போது ரெசிஸ்டர் என்னங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியாது, எந்த மதிப்பு ரெசிஸ்டர் போடணுங்கிறது தெரியாது, அதை கணக்கு போடுறோம். அப்படி கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா R = ரெசிஸ்டர் தெரிஞ்சுக்கணுன்னா R வந்து இங்கே மேலே போயிடும் சார், 1.6 கீழே போயிடும். அப்போ 24 கீழே 1.6 அப்படிங்கிறது அந்த ரெசிஸ்டருடைய மதிப்பாக வரும். அப்போ நான் அது என்னன்னு போடுறேங்க, 24/1.6 அப்படிங்கிறது இந்த ரெசிஸ்டர். எத்தனை ஓம் ரெசிஸ்டர்னா 15 ஓம் ரெசிஸ்டர் நீங்கள் போட்டால் சரியான முறையில் இந்த லைட் எரியுங்க. 15 ஓம் ரெசிஸ்டர் போட்டால் போதுங்க. எந்த இடத்துல? இந்த இடத்துல 24 வோல்ட் கொடுக்குறீங்க. ஒரு 5 வாட்ஸ் பல்பு கரெக்டாக எரியணும்னு நினச்சிங்கன்னா 15 ஓம் ரெசிஸ்டர் கொடுங்கன்னு கடையில் கேட்டால் போதும். பட் இதில் பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த 15 ஓம் ரெசிஸ்டர்னு கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த குட்டி ரெசிஸ்டர் போட்டிங்கன்னா புகஞ்சு போயிடும் சார், தாங்காது. அதனால நம்ம எத்தனை வாட்ஸ் ரெசிஸ்டர் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 வாட்ஸ்லேருந்து 10 வாட்ஸ் ரெசிஸ்டர் போடணுங்க. அதுக்குமே கணக்கு இருக்குது சார். நான் இப்போ அது உங்ககிட்ட சொல்லலை, இல்லை நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே. ஏன்னா வெறும் கணக்காக போட்டு காமிச்சா இதெல்லாம் நம்மளுக்கு புரியாது சார், நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆட வேண்டாம். ரெண்டே விஷயம்தான். வாட்ஸை வச்சு இந்த லோடு எவ்வளோ கரண்ட் எடுக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் அந்த கரண்ட்டை வச்சு ரெசிஸ்டர் எவ்வளோ போடணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் சார் விஷயம். இதில் இந்த ரெசிஸ்டர் வந்து அதிக வாட்ஸ் இல்லைங்களா, ரெசிஸ்டர்னு சொல்லிட்டேன். லோடு நம்ம போட்டிருக்கிறது 5 வாட்ஸ் லோடு இல்லைங்களா. 5 வாட்ஸ் லோடுக்கு கடையில் போய் இந்த குட்டி ரெசிஸ்டர் தருவாங்க இல்லைங்களா, 1/4 வாட்னு சொல்லுவோம். நம்ம சாதாரணமாக நம்ம கடைகளில் வாங்குற ரெசிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா 1/4 வாட் ரெசிஸ்டர். 1/4 வாட் போட்டிங்கன்னா அந்த ரெசிஸ்டர் நீங்கள் போட்ட உடனே ரெசிஸ்டர் புகஞ்சு போயிடும். அப்போ 15 ஓம்னு சொல்லிட்டீங்க. வேற என்ன சார் வாங்கணும், என்ன சொல்லி கடையில் கேட்கணும் அப்படின்னா, இதனுடைய பவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எத்தனை வாட்ஸ் ரெசிஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெசிஸ்டரோட பவர் = I² R அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குங்க. I² R ரெசிஸ்டரோட வாட் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஈவன் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதுக்கு நிறைய எல்லா விஷயம் ஒன்று தாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தா எல்லா விஷயம் ஒன்றா தான் இருக்கும். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க, இல்லை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சரிங்க, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். என்னன்னா I² R, ஐனா கரண்ட் எத்தனைன்னு கண்டுபிடிச்சோம்? 1.6ன்னு கண்டுபிடிச்சோம். ரெசிஸ்டர் என்ன கண்டுபிடிச்சோம்? 15 ஓம்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 15 × 1.6க்கு மேலே ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணால் எத்தனை வாட்ஸ் எல்இடி ரெசிஸ்டர் வாங்கணும்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதோ இங்கே பாருங்களேன், நான் கணக்கு போடுறேன். 1.6 2 முறை பெருக்குன்னா அதுக்கு பேர் ஸ்கொயருங்க. 1.6 பெருக்கல் மறுபடியும் அது கூடவே 1.6 இப்படின்னா இதுக்கு பேர் ஸ்கொயரை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வர்க்க மதிப்பு ரெண்டு டைம் அதனுடைய மதிப்பு.
1.6 பெருக்கல் 1.6னா 2.56ன்னு அர்த்தம். ஓகேங்க. அது கூட எதை பெருக்கிக்கணும், நம்மளோட ரெசிஸ்டர் எவ்வளோ அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இன்டூ 15 ஓம். எத்தனை வாட்ஸ் சார் வருது? 38 வாட்ஸ் ரெசிஸ்டர் வாங்கினா தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஆன்சர் இங்கே கிடைக்கும் சார். இந்த இடத்துல நான் சொல்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூங்க. எக்ஸாக்ட் வேல்யூ இன்னும் கரெக்டாக கால்குலேட் பண்ணும்போது இன்னும் தெளிவாக தெரியும் சார். சார் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் லாஸ்ட்டாக இந்த எத்தனை வாட்ஸ் அப்படிங்கிறத வந்து கணக்கு போடுறதுல சின்ன கன்ஃபியூஷன் வருங்கிறனால தான் இதை ஓரலாக சொல்கிறேன். அப்படின்னா 15 ஓம் சரியான பதில், அது எக்ஸாக்ட் தான். எத்தனை வாட்ஸ் அப்படிங்கிறது 38 வாட்ஸுங்கிறது கால்குலேஷன் படி. பட் 38 வாட்ஸ் போட தேவையில்லை, 5 வாட்ஸ் அல்லது 10 வாட்ஸ் போட்டிங்கன்னா போதுமானது. அதை நான் இன்னும் உங்களுக்கு மறுபடியும் பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணி இன்புட் கொடுக்குறேன் சார். சார் இப்போ ஒரு மற்றவங்களுக்காக சொல்கிறேங்க. கிளாஸ் என்ன போயிட்டு இருக்குன்னா 9 மணிக்கு தான் சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால வெறும் டவுட் தான் சொல்லிட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதான் இப்போலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சார் உங்களுக்கு புரிஞ்சதா சார்? இருமொழி அப்படிங்கிற நேம் புரிஞ்சது சார். சொல்லுங்க சார். புரிஞ்சது சார், புரிஞ்சது. தேங்க்ஸ் சார். கண்டிப்பாங்க. இன்னுமே வாட்ஸ் இவ்வளோ வராது சார். நான் கடகடன் கால்குலேட் பண்ணதுனால 30 வாட்ஸ் காமிக்குது. 30 வாட்ஸ் ரெஸ் எல்லாம் போட தேவையில்லை. 5 வாட்ஸ் 8 வாட்ஸ் தான் வரும். அது என்னங்கிறத நான் இன்னும் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி சொல்கிறேன் சார். பட் 15 ஓம் கரெக்டான வேல்யூ. ஓகே சார். எனிவே நான் இது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். ரெக்கார்ட் அனுப்பும்போது நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாங்க. சரிங்க சார். தேங்க்யூ. ஷோர் சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேற்று சொன்ன மாதிரி நம்ம வந்து பேசிக்காக வோல்டேஜ், கரண்ட்டு, ஷண்ட்டு, அதாவது பேரலல் கனெக்ஷன், சீரியஸ் கனெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து வோல்டேஜ் கரண்ட்டு மெஷர்மெண்ட்டு, ஏசி வோல்டேஜ்னா என்ன, டிசி வோல்டேஜ்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன, அதுக்கப்புறம் டயோடு வந்து ஒரு லோடுக்கும் சோர்ஸுக்கும் நடுவில் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும். ஒரு நிமிஷம் சார். அட்மிட் ரைட். ஸோ இப்போ லோடுக்கும் சோர்ஸுக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு டயோடு வந்துச்சுன்னா அந்த டயோடு எப்படி வேலை செய்யும், அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டர் ஒரு லோடுக்கும் சோர்ஸுக்கும் நடுவில் வந்தால் கரண்ட்டை தான் குறைக்கும். கரண்ட் குறையிறதுனால வோல்டேஜ் எப்படி குறையுது அப்படிங்கிறதும், அதை வந்து வோல்டேஜ் டிவைடருங்கிற பேர்லேயும் நம்ம பார்த்தோம் சார். அதுக்கப்புறம் நேற்று கிளாஸில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் பற்றி முழுசாக பார்த்தோங்க. ஒரு சோர்ஸுக்கும் லோடுக்கும் நடுவில் டிரான்சிஸ்டர் கனெக்ட் ஆனிச்சுன்னா அது எப்படி வேலை செய்யும், டிரான்சிஸ்டர் ஒரு சுவிட்சாக அந்த லோடை எப்படி ஆன் பண்ணி விடுது, ஆஃப் பண்ணி விடுது, டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு எப்படி சிக்னல் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல நேற்று பார்த்துருந்தோம் சார். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் சர்க்கியூட்டோட பார்த்துருந்தோம். அதாவது ஒரு டைமர் சர்க்கியூட்டை ரெடி பண்ணி அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆனிச்சு, 1 செகண்ட் ஆன் ஆனிச்சு, 1 செகண்ட் ஆஃப் ஆனிச்சு. அந்த கமாண்டை இது வாங்கிக்கிட்டு, நம்ம அந்த டிரான்சிஸ்டர் வாங்கிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் ஆனிச்சு சார். இதுவரையிலும் நேற்று பார்த்துருந்தோங்க. டிரான்சிஸ்டர்னா என்னங்கிறதையும் மாஸ்ஃபெட்னா என்னங்கிறது இதுவரையிலும் நம்ம பார்த்துருந்தோம் சார். அதாவது டிரான்சிஸ்டர் போட வேண்டிய அதே இடத்துல மாஸ்ஃபெட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியும். சரியான கேட் வேல்யூ மட்டும் டிசைன் பண்ணிக்கிட்டா போதும். அதுவும் பை எக்ஸ்பீரியன்ஸில் உங்களால் சரியானதை தேர்ந்தெடுக்க முடியும். அது நீங்கள் மறுபடியும் ஒர்க் பண்ணும்போது அது என்னங்கிறத புரிஞ்சிக்க முடியுங்க. ஸோ இதை தான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம் சார். அதே மாதிரி என்பிஎன் எங்கே பயன்படுத்துகிறோம், பிஎன்பி எங்கே பயன்படுத்துகிறோம், என் சேனல் மாஸ்ஃபெட்டு, பி சேனல் மாஸ்ஃபெட்லாம் எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசியிருந்தோங்க. அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறத பற்றி அடுத்த கிளாஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சார். அதாவது டிரான்சிஸ்டர் எப்போ ஆம்ப்ளிஃபையராக வேலை செய்யும் அப்படிங்கிறத அது இன்னொரு கிளாஸில் அடுத்தடுத்து வர்ற கிளாஸில் பார்க்க போகிறோம் சார். ஏன்னா அது ரொம்ப டீட்டெயிலான விஷயம். அது இல்லாமல் ஒரு கெப்பாசிட்டர் என்ன வேலை செய்யும், ஒரு இண்டக்டர் என்ன வேலை செய்யும், இதெல்லாமும் நம்ம பார்த்துருந்தோம் சார். ஒரு இண்டக்டருக்கு ஏசி சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அந்த இண்டக்டர் லோடுக்கும் சோர்ஸுக்கும் நடுவில் கனெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா ஏசி சப்ளை கொடுக்கும் போது திடீர்னு ரைஸ் ஆகிற கரண்ட்டை வழிவிடாது, ஸ்மூத்தாக தான் வழிவிடும். அதே மாதிரி பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றா ஷார்ட் ஆகும் இண்டக்டர். இல்லை சார் சரியான மதிப்பு தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லோடாக வேலை செஞ்சு மேக்னெட்டை உருவாக்கும். இதெல்லாம் தான் வந்து போன கிளாஸில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரிஸ்டரை பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் சார். அதாவது எஸ்சிஆர் நேற்று கிளாஸ் முடிக்கும் போதே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எஸ்சிஆர் ஒரு முக்கியமான டாபிக்ங்க. எஸ்சிஆர் ட்ரையாக்கு எல்லார் வீட்லேயும் பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. எல்லார் வீட்டினுடைய ஃபேன் ரெகுலேட்டரும் எலக்ட்ரானிக் ஃபேன் ரெகுலேட்டர் தாங்க. இப்போ யாரும் பழைய ரெகுலேட்டர் வைக்கிறது இல்லை, அதெல்லாம் கிடைக்கிறதும் இல்லை. நம்ம மார்க்கெட்டில் போய் அந்த பெரிய ரெகுலேட்டர் தேடினா கூட அது வர்றதில்லை. ஸோ இப்போ எலக்ட்ரானிக் ரெகுலேட்டரை நீங்கள் அது கழட்டி பார்த்தீங்கன்னா உள்ள 4 காம்பனண்ட் தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஜீனா டயோடு மாதிரி ஒரு ரெட் கலரில் இருக்குங்க. ஆனால் அது ஜீனா டயோடு கிடையாது, அதுக்கு பேர் டையாக், டிஐஏசி, டையாக் அதனுடைய பேர். அது ஏசியில் தாங்க வேலை செய்யும். அது ஒரு இது ஜீனா டயோடு கிடையாது. அதுவும் இல்லாமல் அது அதிக வோல்டேஜை தாங்கும். இதோ நான் இப்போ இமேஜ் காமிக்கிறேன் பாருங்களேன்.
இதோ இந்த மாதிரி இருக்கும் சார் டையோட். பார்க்கறதுக்கு குட்டியாக கண்ணாடி மாதிரி DB3ன்னு எழுதியிருக்காங்க பாருங்க, இந்த குட்டியாக இந்த மாதிரியே இருக்கும், நம்ம ஜீனா டயோடு மாதிரியே இருக்கும். இதோ இந்த மாதிரி ரெட் கலர்லேயும் வரும். ஸோ இதுதாங்க அந்த ஃபேன் ரெகுலேட்டருக்குள்ளே இருக்கும். இது கூட வேற என்னங்க இருக்கும், நம்ம வந்து 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டர் வருது இல்லைங்களா, மாஸ்ஃபெட் வருது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி டிவைஸ் இருக்குங்க. இது வந்துட்டு ஒரு ட்ரையாக்னா என்ன அப்படிங்கிறத SCR பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் சார். இதோ இந்த மாதிரி டிவைஸை அதில் வச்சுருப்பாங்க. அதில் BTA12 இல்லைனா BTA6 BT139 இந்த மாதிரி நம்பர்லாம் நீங்கள் ஃபெமிலியராக பார்க்கலாம். இதெல்லாம் நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு நம்பருங்க. இதோ BT139 தான் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. இதோ பாருங்கள், BT139 நம்ம போட்ட உடனே அந்த டிம்மர் சர்க்கியூட் வந்திருக்கு பாருங்கள். இதை டிம்மர்னு தான் சொல்லுவாங்க ஜென்ரலாக. அது லைட்டையும் டிம் பண்ணும், ஃபேனுக்கு போட்டால் ஃபேனையும் ரெகுலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குங்க. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்கான், டைம் படி கண்ட்ரோல் ஆகிறதுக்கு டைமிங். நேற்று தான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த சர்க்கியூட் படி இந்த சர்க்கியூட்டை ப்ளே பண்ணால் ஒரு கெப்பாசிட்டர் நிறையறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அந்த ரெசிஸ்டர். பாருங்கள், இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இதை பார்த்தா ஒரு கெப்பாசிட்டர் நான் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே சார்ஜ் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆகுது. யார் சார் காரணம், ரெசிஸ்டர் வழியாக, ரெசிஸ்டர் தான் காரணம். இது ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா உடனே ஒரு சுவிட்சை வச்சு அந்த சார்ஜை நான் 0 பண்ணி காமிச்சங்களா, அந்த வேலையை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டையாக் பண்ணும் சார். நம்ம SCR பற்றி தான் பார்க்க போகிறோம், அதுக்கான இன்ட்ரோடக்ஷனை தான் பேசிகிட்டு இருக்கேங்க. ஒரு சுவிட்ச் எடுத்துக்கலாம் சார். நேற்று நான் இதுதான் விளக்கம் கொடுத்துருந்தேன். இதுவுமே இதே பிரின்சிபலில் தான் நம்ம ஃபேன் ரெகுலேட்டர் வேலை செய்யுது. இங்கே பாருங்கள் சார், கொஞ்சம் கொஞ்சமாக கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுதா, போதுமான அளவுக்கு சார்ஜ் ஆன உடனே டையாக்குங்கிற ஒரு சுவிட்சு அதை 0 பண்ணி விட்டுரும். மறுபடியும் நான் வந்து அதை ஓப்பன் பண்ணிடுறேன், அதே டையாக்கே ஓப்பன் ஆகிடும். மறுபடியும் சார்ஜ் ஆனோன்னா அது அந்த சார்ஜெலாம் சாப்பிட்ரும், அதை எடுத்துக்கும். மறுபடியும் அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ண விடும், மறுபடியும் அதை எடுத்துக்கும். இப்போ இந்த வேலை எவ்வளோ வேகமாக நடக்கணுங்கிற முடிவு யார் கையில் இருக்குன்னா, இந்த ரெசிஸ்டர் கையில். இப்போ ரெசிஸ்டரை நான் குறைச்சிட்றேன்னு வச்சுக்கோங்க, ஃபேன் ரெகுலேட்டரில் திருக்குறோம் இல்லைங்களா, கையில் நம்ம கம்மி அதிகம்னு பாயிண்ட் வைக்கிறோம் இல்லைங்களா, அது ரெசிஸ்டர் தாங்க. இப்போ நான் அந்த ரெசிஸ்டரை மாற்றிடுறேன், இப்போ சீக்கிரமாக சார்ஜ் ஆகுது பாருங்க. சரி, இன்னும் கூட நான் ரெசிஸ்டர் இங்கே 30Kங்கிறத இன்னும் குறைச்சிட்றேன், 3Kன்னு மாற்றிக்கிறேன், சீக்கிரமாக சார்ஜ் ஆகும் பாருங்க. சார் சீக்கிரம் சார்ஜ் ஆகிடுச்சா? ஸோ அந்த ரெசிஸ்டர் அதிகம் பண்ணுறது குறைக்கிறது மூலமாக இந்த கெப்பாசிட்டரோட சார்ஜ் ஆகிற நேரத்தை நம்ம மாற்றி அமைக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவு சார்ஜ் வந்தோடனே இந்த டையாக்னு சொல்லக்கூடிய அந்த சுவிட்சு, ஆட்டோமேட்டிக் சுவிட்சு, அதில் இருக்கிற எனர்ஜியை தூக்கிட்டு போய் இந்த SCRனால உருவான ட்ரையாக்கு கிட்ட கொடுத்துரும். ட்ரையாக் என்ன ஆகிடும்னா டிரான்சிஸ்டர் மாதிரி ஆன் ஆகிடுங்க. இதோ நான் இந்த இமேஜ் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இதெல்லாம் தான் இந்த பவர் கண்ட்ரோலில் தான் இந்த ட்ரையாக்கு, டையாக்கு, SCRலாம் பயன்படுது சார், மேஜராக இந்த மாதிரி விஷயத்தில் தான். சார் இங்கே பாருங்கள், இந்த BT139 கருப்பு கலராக இருக்கு இல்லைங்களா, இது ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி மனசில் நினச்சிக்கோங்க. ஆனால் இது வந்து ஏசியில் வேலை செய்யக்கூடிய டிரான்சிஸ்டர். நம்ம டிரான்சிஸ்டர் NPN PNP இருக்கு இல்லைங்களா, இதுக்கு NPNும் கிடையாது, PNPயும் கிடையாது. AC கொடுத்தாலும் வேலை செய்யும், DC கொடுத்தாலும் வேலை செய்யும், அவ்வளோதான் சார் விஷயம். கண்டிப்பாக ட்ரையாக் DCயில் வேலை செய்யும், கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சவங்க அப்புறமா அதுக்கான டவுட்டை சொல்கிறேன் சார். இப்போதைக்கு நம்ம ஏசியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். BT139க்கு லைன் கொடுத்துருக்கேன், இது ஒரு சுவிட்சு. இந்த சுவிட்சுக்கு பேஸுக்கு சப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த சுவிட்சு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது கரண்ட் கொடுத்துட்டேன், கரண்ட் தான் சோர்ஸு, இங்கே லைட் இருக்குது, இதுதான் லோடு. சோர்ஸுக்கும் லோடுக்கும் நடுவில் இந்த BT139ங்கிற இந்த சுவிட்சு கனெக்ட் ஆகிருக்குது. இந்த சுவிட்சு எப்போ வேலை செய்யும்னா, இந்த 3வது பின்னுக்கு சிக்னல் கிடைச்சோன்னா வேலை செய்யும் சார், கரண்ட் கிடைச்சோன்னா வேலை செய்யும். அந்த 3வது பின்னுக்கு எப்போ கரண்ட் கிடைக்கும் அப்படின்னா, இந்த 3.9K ரெசிஸ்டர் போட்டிருக்கான கீழே, அப்புறம் நம்ம திருக்கிறதுக்கு ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்களா 500K திருக்கிற மாதிரி ஒரு ரெசிஸ்டர் இருக்கா, வேரியபிள் ரெசிஸ்டர். இந்த 2 ரெசிஸ்டர் வழியாக இந்த பச்சை கலரில் இருக்க கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும். நீங்கள் வந்து கம்மியாக வச்சுட்டிங்கன்னா மெதுவாக சார்ஜ் ஆகும். மெதுவாக சார்ஜ் ஆகி ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த சுவிட்சை ஆன் பண்ணி விடும். அப்போ ரொம்ப நேரம் கழிச்சு சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுச்சு அப்படின்னா ஃபேன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டைம் தான் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஏசி சப்ளை 60 ஹெர்ட்ஸில் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இது ஆன் ஆகி ஆஃப் ஆகும். இங்கே இருக்கிற பல்ப் ஆகட்டும், ஃபேன் ஆகட்டும் சார். இந்த ரெசிஸ்டர் நான் வந்து முடிஞ்ச அளவு குறைச்சி வச்சிடறேன் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் சீக்கிரம் சார்ஜ் ஆகிடும். நான் இப்போ காமிச்ச மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டரை குறைச்சேன் இல்லைங்களா, சீக்கிரமாக சார்ஜ் ஆகுது இல்லைங்களா. அப்போ சீக்கிரம் சார்ஜ் ஆனிச்சுன்னா இந்த ஜீனா டயோடு மாதிரி இந்த டிவைஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளூ கலர் DB3ன்னு எழுதிருக்கு பாருங்க,
அந்த DB3 அந்த கெப்பாசிட்டியில் இருக்கிற எனர்ஜி சீக்கிரம் சார்ஜ் ஆன உடனே இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுரும். அப்போ சுவிட்ச் லைட் எரிய விடும். லைட் எரிஞ்ச உடனே மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கெப்பாசிட்டி ஜீரோக்கு போயிடும். கெப்பாசிட்டர் ஜீரோக்கு போனோம்னா மறுபடியும் சார்ஜ் ஆகும். நேற்று பார்த்த மாதிரி டைமர் மாதிரி இது விட்டு விட்டு ஆன் ஆஃப் நடந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் சர்க்கியூட்டு. தொடர்ந்து இது நடக்கிறதுனால நம்மளுக்கு பல்ப் வந்து டிம்மாக எரியிற மாதிரி தெரியுதுங்க. டிம்மாக தான் எரியுது. அப்போ அந்த பல்புக்கு போகிற பவரை குறைக்கிறோம். ஸோ இவர் வந்துட்டு எனக்கு டவுட் கேட்டிருந்தாப்புல, சுமித் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, சார் வந்து ரெசிஸ்டர் இல்லாமல் வாட்ஸ் அதாவது லாஸ் இல்லாமல் லாஸை கம்மியாக எப்படி சார் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அதுக்கு தான் சார் இது பயன்படுத்துகிறாங்க சார். யூபிஎஸ்ல சார்ஜிங்காக இதை பயன்படுத்துகிறாங்க சார். எல்லா யூபிஎஸ்லையும் இது இருக்கும் சார். இப்போ கொஞ்சம் வந்து மாஸ்ஃபெட் வச்சே பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த யூபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக சார்ஜிங் செக்ஷனில் இந்த ட்ரையாக் சர்க்யூட் BT139 போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஹையர் கேவிய யூபிஎஸ்ல இருக்குங்க. தவிர இந்த ஹையர் கேவி யூபிஎஸ்னால் இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் 10 கிலோவாட்டு 20 கிலோவாட் 50 கிலோவாட்டுங்கிற மாதிரி பெரிய பெரிய யூபிஎஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் யூஸ் பண்ணுவாங்க சார். அப்புறம் ஹீட்டர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு யூஸ் பண்ணுவாங்க சார். ஹீட்டரோடைய அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியலில். ஃபர்னஸ் கண்ட்ரோலு நம்ம வீட்டில் ஒருத்தரோட வீட்லேயும் லைட் கண்ட்ரோலு, ஃபேன் கண்ட்ரோல் நிறைய இடத்துல இது பயன்படும். பவர் கண்ட்ரோலுக்கு மேஜராக இதை பயன்படுத்துகிறாங்க. ஏசி பவர் கண்ட்ரோலுக்கு. டிசி பவர் கண்ட்ரோலாக இருந்தால் மாஸ்ஃபெட் அந்த மாதிரி போயிடுவோம். இது வந்து ஏசியில் ஒர்க் ஆகக்கூடிய அழகாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டிவைஸு. இந்த டிவைஸினுடைய பேர் ட்ரையாக்கு. சரிங்க சார், ஒரு ஓரல் இன்புட் தான் கொடுத்துருக்குறேன். இப்போ சரியான விளக்கத்தை இப்போ பார்க்கலாங்க. இதை கரெக்டாக தெளிவாக சொல்கிறேன். என்ன நடக்கும், எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் சார். ரைட், நான் வேகமாக சொல்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா சாரி சார். உங்களுக்கு இன்புட்டை சீக்கிரமாக கொடுக்கணுங்கிறனாலே லேட் ஆகிடுச்சுங்கிற அந்த டென்ஷனால் நான் இப்போ மெதுவாக உங்களுக்கு கிளியராக எஸ்சிஆர்னா என்ன, அது எங்கே வரும், ட்ரையாக்னா என்ன, டையாக்னா என்ன, அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. இது புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏசி சப்ளையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ டிசியில் சுவிட்ச் போடணும்னா மாஸ்ஃபெட்டு டிரான்சிஸ்டர் இல்லைங்களா, ஏசியில் கொண்டு போய் மாஸ்ஃபெட்டை கொடுத்தோம்னா மாஸ்ஃபெட் பர்ன் ஆகிடுங்க. டிரான்சிஸ்டர் கொடுத்தீங்கன்னா டிரான்சிஸ்டரும் பர்ன் ஆகிடும், ப்ராப்ளம் ஷார்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. சரி சார் இருக்கட்டும். அப்போ நம்ம இதை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சார் ஏற்கனவே கண்ணுக்கு தெரியிற சர்க்கியூட்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் பழைய சர்க்கியூட், நம்ம அதை போட்டு நம்ம டென்ஷன் இது குழப்பிக்க வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிறேன் சார். சார் நான் ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி டாபிக் எஸ்சிஆரை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிறேன் சார். இது ஒரு ஏசி சோர்ஸ். ஸோ ஏசி சோர்ஸ் எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு லோடு எடுத்துக்கிறேன் சார். இது லேம்ப் லோடு. ஸோ கனெக்ஷன் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு பேர் க்ளோஸ்டு சர்க்கியூட். கரெக்டாக கனெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா க்ளோஸ்டு சர்க்கியூட். வோல்டேஜ் கரெக்டாக மேட்ச் ஆனிச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் லோடு வேலை செய்யும். கரண்ட் எவ்வளோ எடுத்துக்குன்னா லோடுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் எடுத்துக்கும். இவ்வளோ தான் சார் விஷயம். சார் நான் ஆன் பண்ணுறேன். லைட் வந்துட்டு பாருங்கள் எரியுது. லைட் அப்படியே கொஞ்சம் விட்டு விட்டு எரியிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஏசி சப்ளையில் ஃப்ரீக்குவன்சி நான் சரியாக செட் பண்ணல. 1 ஹெட்ஸ் போட்டிருக்கிறேன். 50 ஹெட்ஸ் தானே நம்ம வீட்டுக்கு வரும். அதே மாதிரி 6 வோல்ட் கொடுத்துருக்கேன். பட் அது 12 வோல்ட் பல்பு. ஸோ 12ன்னு கொடுத்துறேங்க சார். 12 வோல்ட்டுன்ட்டு இப்போ கரெக்டாக எரியும் பாருங்கள் சார். பல்ப் கிளியராக எரியுதுங்களா? இன்னுமே பிரைட்டாக எரியணும். ஏசி சப்ளைங்கிறனால அப்படி இருக்குது. லைட் வந்து க்ளோ ஆகுது. சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு நார்மல். இப்போ இந்த லைட்டுக்கு போகிற சப்ளைவை நான் குறைக்கணும்னா எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுக்கு போகிற ஒரு லைனை கட் பண்ணிக்கிறேன். ஏசிங்கிறதுனால நீங்கள் மேலேயும் கட் பண்ணிக்கலாம், கீழேயும் கட் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஓகே தான். பட் மேஜராக ஃபேஸை நம்ம பயன்படுத்தினோம்னா தான் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதாவது ஃபேஸில் கண்ட்ரோல் பண்ணோம்னா தான் பிரச்சனை இருக்காது. நியூட்ரலில் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சில டைம் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்போவுமே சுவிட்ச் வந்து ஃபேஸுக்கு தான் போட்டிருப்பாங்க. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சார். நம்ம வீட்டில் ஒயரிங் பண்ணும்போது நியூட்ரல் லைன் வந்து எல்லா ஃப்ளக் பாயிண்ட்டுக்கும் நேராக தான் வந்திருக்கும். நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் நியூட்ரல் லைன் லைனில் தான் இருக்கும். சுவிட்ச் ஆன் பண்ணாலும் லைனில் தான் இருக்கும். அதை லைன் தான் நான் எது சொல்ல வரேன்னா, நியூட்ரல் வந்து கம்பத்துலேருந்து வர்றது நேரடியாக எல்லா இடத்துலையும் தொடர்பில் தான் இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தொட்டாலும் நமக்கு அந்த லைன் அது கூட கனெக்டில் தான் இருக்கும். பட் ஷாக் அடிக்காது. ஏன்னா அதுக்கு பேரே நியூட்ரல். ஸோ அதனால் நியூட்ரலில் எந்த கனெக்ஷனையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஃபேஸில் தான் நம்ம எல்லா கண்ட்ரோலும் பண்ணுவோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எஸ்சிஆரை எடுத்துக்கிறேன் சார். ஸோ இந்த எஸ்சிஆர் அப்படிங்கிற டிவைஸ் வந்து பார்க்குறதுக்கு மாஸ்ஃபெட் மாதிரியோ இல்லை ரெகுலேட்டர் மாதிரி தாங்க இருக்கும். சரி, எஸ்சிஆரை எடுத்து நான் இதுக்கு லோடுக்கும் சோர்ஸுக்கும் நடுவில் கண்ட்ரோல் ஆகணும்னு கனெக்ட் பண்ணிடுறேங்க.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார். இப்போ சொல்லும் போது இது ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி தான் வேலை செய்ய போகுது, சுவிட்ச் மாதிரி தான் வேலை செய்ய போகுது. இங்கே பாருங்க, நான் வந்துட்டு இது ஆன் பண்ணுறேன், லைட் எரியல. அப்போ எப்போ சார் லைட் எரியும்? நம்ம வந்துட்டு இந்த கேட்டுக்கு பேஸுக்கு சப்ளை கொடுத்தா தான் வேலை நடக்கும். இதில் வந்து இதுன்னு சொல்ல மாட்டோம் சார், பேஸுன்னு சொல்ல மாட்டோம், கேட்டுன்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் புரிதலுக்காக நீங்கள் பேஸுன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. கலெக்டர் எமிட்டர் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இங்கே கனெக்ஷனை கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தனியாக சப்ளை கொடுத்தோம்னா லைட் எரியுங்க. செக் பண்ணி பார்த்துடலாம் சார். சார் இதுக்கு டிசி சப்ளை கொடுக்கணுமா ஏசி சப்ளை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எது கொடுத்தாலுமே வேலை செய்யுங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிசி சப்ளை கொடுக்குறேன் சார். ஏசி கொடுத்தா என்ன ஆகும், டிசி கொடுத்தா என்ன ஆகுங்கிறது நீங்கள் இப்போ புரிஞ்சுக்க முடியும் பாருங்கள் சார். ஒரு லைன் கொடுத்துட்டேங்க, ஒரு டிசி சப்ளை எடுத்துட்டேன். இதுக்கு எத்தனை வோல்ட் சார் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் மாஸ்ஃபெட் சாரி தைரிஸ்டர் வந்து இதனுடைய கேட்டுக்கு போதுமான அளவுக்கு கரண்ட் கிடைச்சாலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது நான் 5 வோல்ட் கொடுத்தாலும் சரி, 12 வோல்ட் கொடுத்தாலும் சரி, 15 வோல்ட் கொடுத்தாலும் சரி வேலை செய்யும். ஆனால் எப்படி சார் 5, 10, 15 எது கொடுத்தாலும் வேலை செய்யணும்? அப்போ எதுதான் சார் சரியான வோல்டேஜ்? இதுக்கு விஷயம் வோல்டேஜ் கிடையாது, கரண்ட்டு. இப்போ கேட்டுக்கு ஒரு 10 மில்லி ஆம்பியர் போகிற அளவுக்கு நீங்கள் கரண்ட் கொடுத்தீங்கன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உதாரணமாக 3 வோல்டேஜ் 10 மில்லி ஆம்பியர் கரண்ட் கிடைச்சிச்சுன்னா கூட இந்த தைரிஸ்டர் ஆன் ஆகிடும். 6 வோல்டேஜ் 10 மில்லி ஆம்பியர், 10 வோல்டேஜ் 10 மில்லி ஆம்பியர் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு கேட்டுக்கு போதுமான அளவுக்கு ஆட்கள் போய் கனெக்ஷன் ஆனாங்கன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சார் இப்போ பாருங்கள் லைட் எரியுதுங்களா? 3 வோல்ட் தான் சார் கொடுத்துருக்கேன். இப்போ 6 வோல்ட் கொடுத்தா என்ன சார் ஆகும்? எதுவும் ஆகாதுங்க. அதுக்கு தேவையான பேஸ் கரண்ட், அதாவது சரி அந்த கேட் கரண்ட் கிடைச்சிருச்சுன்னா அது பாட்டுக்கு அழகாக வேலை செய்ய போகுது, அவ்வளோதான் சார். க்ளோ ஆகுதுங்களா? அப்போ இது ஒரு சுவிட்ச் தானே சார் அப்படின்னா, ஆமாங்க இது ஒரு சுவிட்ச் தான். ஏசியில் வேலை செய்யக்கூடிய ஒரு சுவிட்சு. இதில் வேற என்ன சார் விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் நான் கேட் ஆன் பண்ணிட்டா மறுபடியும் இது வந்துட்டு இதனுடைய இன்புட் கரண்ட் 0 ஆகிற வரலும் ஆன்லேயே தான் இருக்கும். நான் திரும்பவும் உங்களுக்கு விவரிக்கிறேன் பாருங்கள் சார், மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். நான் ஒரு டைம் கேட்டை ஆன் பண்ணிட்டேன்னா மறுபடியும் கேட்டை தொடர்ந்து ஆன் பண்ண தேவையில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் சார் இது. ஏன்னா நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா பல்சஸ் தான் வரும். கேட்டுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் பாருங்கள் சார். நான் ஏசி சப்ளை எடுத்துக்கிட்டேன், ஏசி சப்ளைவை எடுத்து ப்ளே கொடுக்குறேன் சார். ப்ளே பண்ண உடனே கேட்டுக்கு சிக்னல் கிடைச்ச உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் கேட் சிக்னலை எடுத்துட்டேன்னா இது ஆஃப் ஆகிடும். கேட் சிக்னல் இருக்கிற வரையிலும் தான் வேலை செய்யும். இதோ வர இருங்க, சுவிட்சை எடுத்துக்கிறேங்க. இதோ சுவிட்சை கனெக்ட் பண்ணிடுறேன் சார். கேட்டுக்கு நான் சொல்லும் போது தான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க சார். ப்ளே பண்ணுறேங்க, கேட் ஆன் பண்ணிட்டேன், லைட் ஆன் ஆகிடுச்சிங்களா? மறுபடியும் கேட் ஆஃப் பண்ணுறேன், லைட் ஆஃப் ஆகிடுச்சா? மறுபடியும் கேட் ஆன் பண்ணுறேங்க, ஆன் ஆகிடுச்சிங்களா? அது ஃபேட்டல் எரர்னு வருது சார், எரர் அப்படின்ட்டு ஒரு சர்க்கியூட்டில் எரர்னு வருது. அதனால் மறுபடியும் செகண்ட் டைம் நடக்கலை. நான் மறுபடியும் ஒரு டைம் ப்ளே பண்ணிடுறேன். ப்ளே பண்ணிவிட்டு இப்போ நான் கேட்டுக்கு சிக்னலை கொடுக்குறேன், லைட் ஆன் ஆகிடுச்சு. மறுபடியும் கேட் சிக்னலை எடுக்கிறேன், லைட் ஆஃப் ஆகிடுச்சு. சுவிட்ச் மாதிரி வேலை செய்து. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஏசி சப்ளைவில், அதாவது இன்புட் சப்ளை வந்து ஏசியாக இருக்கும் போது. டிசியாக இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். முக்கியமான விஷயம்னா இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிசைன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஓ இது இங்கே இப்படி தான் வேலை செய்யுமான்ட்டு. சார் நான் ஒரு பேட்டரிக்கு எஸ்சிஆரை பயன்படுத்தலாமா? டிசிக்கு எஸ்சிஆரை ஒரு சுவிட்ச் மாதிரி பயன்படுத்தலாமா? ஏசியிலே வேலை செய்யுது, அப்போ டிசியில் வேலை செய்யும் தானே அப்படின்னா வேலை செய்யும் சார். ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பாருங்களேன் சார். நான் வந்து டிசி 12 வோல்ட் கொடுத்துருக்குறேங்க, கேட்டுக்கு சிக்னலும் கொடுத்துருக்குறேன் சார். சாரிங்க சார், கேட்டுக்கு சிக்னல் கொடுத்துருக்கேன் சார். ஆனால் இன்னும் வந்து கேட்டு ஆன் பண்ணல, லைட்டு எரியல சார். நீங்கள் கவனிங்க, நான் கேட்டுக்கு சிக்னல் ஆன் பண்ணிட்டேன், லைட்டு எரியுது. மறுபடியும் இப்போ கேட்டுக்கு போகிற கரண்ட்டை எடுத்துட்டாலும் லைட் எரியுது. இதுதான் சார் எஸ்சிஆர். எஸ்சிஆர் என்ன பண்ணுன்னா, ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஒரு முறையும் 0வை தொடர்றதுனால தானாகவே ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த எஸ்சிஆர் எப்போ தான் சார் ஆஃப் ஆகும்? இங்கே பாருங்கள், நான் பேசிகிட்டு இருந்தது ஏசியை பற்றி. டிசியில் என்ன ஆகுது, ஒரு டைம் ஆன் பண்ணால் ஆன் ஆகும் சார். ஆன் பண்ணுறவங்களும் நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும். நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது சொல்கிற பேச்சை கேட்காது. கேட்டுக்கு சப்ளை கொடுத்தாலும் வேலை செய்யும்,
சப்ளை கொடுக்கலனாலும் வேலை செய்யும், செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இது எப்போ தான் சார் நிற்கும்? இந்த பேட்டரி இருக்கு இல்லைங்களா, லைனு, இதை எடுத்தால் தான் நிற்கும். கனெக்ஷன் கட் ஆனால் தான் நிற்கும். இந்த கரண்ட்டை நீங்கள் நிறுத்தினா தான் மொத்தமாக சர்க்கியூட் வந்து ஸ்டாப்புக்கு போகுங்க. இங்கே பாருங்க, இதோ இந்த மாதிரி. ஒரே நிமிஷம் சார், யாரும் அட்மிட்டில் இருக்காங்களா? எஸ், அட்மிட் ஆல். சாரிங்க, எவ்வளோ நேரமாக அட்மிட்டில் இருக்காங்கன்னு தெரியல, நான் பார்க்கல சார். அட்மிட் ஆல். ரைட் சார், எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியல சார். கண்டினியூஸாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்ததுனால நான் பார்க்கல. சாரி சார் டிலே ஆனதுக்கு. தவிர இன்றைக்கி கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் 9 மணிக்குன்னு போஸ்ட்பான் பண்ணி சொல்லியிருந்தேன் சார். 8 மணிக்கு கண்டினியூஸாக ஃபுல்லு எங்கேஜாக ஒர்க். அதனால சரிங்க, உங்கள் நேரத்தை வீணடிக்கல. நான் எக்ஸ்ப்ளனேஷன் எஸ்சிஆரை பற்றி பேசிகிட்டு இருக்கேங்க. இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்காக சொல்கிறேன். எஸ்சிஆரை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன் சார். அதிக கிளாஸ் ஒன்றும் போகலை. 9:20க்கு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். எஸ்சிஆர்னுடைய பேசிக் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இதிலேருந்து கவனிச்சாலும் கவனிக்கலாம், அல்லது நம்மளுடைய வீடியோவை மறுபடியும் நீங்கள் லிங்க் அனுப்பும் போது, ரெக்கார்டட் வீடியோ அனுப்பும் போது அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்போலேருந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை கவனிச்சாலே உங்களுக்கு புரியும் சார். நேற்று என்ன கிளாஸ் எடுத்தோமோ அதனுடைய டவுட்டை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ்சிஆரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் சார். எஸ்சிஆர் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து வாஷிங் மிஷினில், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏர் கண்டிஷனரில், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பவர் கண்ட்ரோலுக்காக எஸ்சிஆரையும் ட்ரையாக்கையும் டையாக்கையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மூணுமே மார்க்கெட்டில் ஃபெமிலியராக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பவர் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போது இதை வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரியே நீங்கள் மைண்டில் எடுத்துக்கலாம். ஒரு எஸ்சிஆருங்கிற ஒரு டிவைஸை எடுத்துக்கிட்டேன் சார். எஸ்சிஆர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இதோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதோ இந்த மாதிரி இருக்கும் எஸ்சிஆர். அதே மாதிரி ட்ரையாக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட், இப்போ நம்ம எஸ்சிஆரை பற்றி மட்டும் பார்க்கலாம். எஸ்சிஆர்னா சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர். ஒரு சோர்ஸ் இருக்குது, ஒரு லோடு இருக்குது. ஒரு சோர்ஸுக்கும் லோடுக்கும் நடுவில் எஸ்சிஆரை கனெக்ஷன் கொடுத்தாச்சு. எஸ்சிஆர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சுவிட்ச் மாதிரி வேலை செய்ய போகுது. நான் ப்ளே பண்ணுற பாருங்க சார். நம்ம இன்புட் டிசி கொடுத்துருக்குறோம், சுவிட்சுக்கும் டிசி தான் கொடுத்துருக்குறோம். பாருங்க, இன்புட் இன்னும் ஆன் பண்ணல, லைட் எரியல. இன்புட்டை கொடுத்துட்றேன், அதாவது நம்ம அதுக்கு சப்ளை சோர்ஸை கொடுத்துட்றேன். சோர்ஸை கொடுத்தாலும் லோடுக்கு பவர் போகலை. ஏன்னா இன்னும் கேட்டுக்கு நம்ம சிக்னல் கொடுக்கல. நான் சொல்லும் போது தான் அது வேலை செய்யும். ஸோ அப்போ நான் எப்போ சொல்கிறேன், ஆன் ஆகுன்னு சொல்லிடுறேன். ஆன் ஆகுன்னு சொல்லிட்டேன்னா இது ஆன் ஆகிடுச்சிங்களா? நான் ஆன் கமாண்டை சொன்னதை எடுத்துட்டாலும் இனிமே அது ரெஸ்பான்ஸ் என்ன மதிக்காது, ரெஸ்பான்ஸ் பண்ணாது. அதாவது கேட்டு தன்னுடைய கண்ட்ரோலை இழந்துரும். ஆன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உதவும் கேட் கண்ட்ரோல். பட் டிரான்சிஸ்டரில் அப்படி கிடையாது, மாஸ்ஃபெட்டில் அப்படி கிடையாது. டிரான்சிஸ்டருக்கு பேஸுக்கு சப்ளை கொடுக்குறவர்களும் டிரான்சிஸ்டர் வேலை செய்யும். பேஸ் சப்ளைவை எடுத்துட்டிங்கன்னா டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி மாஸ்ஃபெட்டுக்கு அந்த கேட்டுக்கு சிக்னல் கொடுக்குறவர்களும் தான் வேலை செய்யும், எடுத்துகிட்டு ஆஃப் ஆகிடும். பட் இந்த எஸ்சிஆர் அப்படி கிடையாது. கேட்டுக்கு சப்ளை கொடுத்த உடனே ஆன் ஆகிடுங்க, மறுபடியும் இது தானாக ஆன் ஆகாது. அப்போ எப்போ சார் தானாக ஆஃப் ஆகாது? அப்போ எப்போ தான் சார் ஆஃப் ஆகும்? நீங்கள் எப்போ மெயின் ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஆஃப் ஆகும் சார். கரண்ட்டை எப்போ நிறுத்துறீங்களோ அப்போ தான் நிற்கும். பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சிங்களா? நான் மறுபடியும் கரண்ட் போனது, கரண்ட் வந்துருச்சுங்க. கரண்ட் வந்தாலும் வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது? ஆன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யாருனுடைய உதவி தேவை? கேட்டினுடைய உதவி தேவை. அப்போ இப்போ மறுபடியும் நான் இந்த சர்க்கியூட்டை ஆன் பண்ணணும், இந்த சுவிட்சை ஆன் பண்ணணும்னா கேட்டுக்கு சப்ளை கொடுத்த உடனே லைட் ஆன் ஆகிடுச்சு. மறுபடியும் கேட்டுக்கு சப்ளை கொடுத்ததை நான் எடுத்துட்டாலும் ஆன்லே தான் இருக்கும். எப்போ சார் ஆஃப் ஆகும்? இந்த பேட்டரியினுடைய பவர் எப்போ மெயின் எப்போ பவர் 0க்கு போகுதோ அப்போ தான் ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகிடுச்சிங்களா லோடு? மறுபடியும் நான் பவர் ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகலை. ஏன் ஆன் ஆகலை? கேட்டுக்கு சப்ளை கொடுக்கல. இப்போ கேட்டுக்கு சப்ளை கொடுக்குறேன், ஆன் ஆகிடுச்சிங்களா? ஆன் ஆகிடுச்சு. மறுபடியும் கேட்டை நிறுத்திடுறேன், நிறுத்திட்டாலும் வேலை செய்யுது. ஏங்க? இது வந்து ஆன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த கேட்டு பயன்படும் எஸ்சிஆரில். சரி சார், ஓகே, புரிஞ்சது. பார்க்குறதுக்கு டயோடு மாதிரி இருக்குது. இது என்ன சார் விஷயம் அப்படின்னா, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை மட்டும்தான் வழிவிடும். இது ஒரு ஸ்பெஷல் டயோடு. டயோடு மாதிரியே தான், ஆனால் நீங்கள் சொல்லும் போது வேலை செய்யக்கூடிய டயோடு. பாசிட்டிவை மட்டும்தான் வழிவிடும். இப்போ இதே சர்க்கியூட்டை நான் இப்போ இப்படி தலைகீழாக கொடுத்துட்றேன் சார். ரைட், நோ ப்ராப்ளம். இப்போ இதே சர்க்கியூட்டில் இந்த பேட்டரியை ப்ளஸ் மைனஸை மாற்றி கொடுத்துட்றேன். அப்போ வேலை செய்யுமானா வேலை செய்யாதுங்க. இது ஒரு ஸ்பெஷல் டயோடு மாதிரி தான். அதாவது நான் பேசிகிட்டு இருக்கிறது எஸ்சிஆரை பற்றி. உங்களுக்கு குழப்பமே வேண்டாம், நான் எஸ்சிஆரை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்க, பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ்ஸை கொண்டு போய் கீழே கொடுத்துட்றேங்க, மைனஸை கொண்டு போயிட்டு மேலே கொடுத்துட்றேங்க. இப்போ வந்து நம்ம சுவிட்சை போட்டு பார்க்கலாம் லைட் எரியுதான்ட்டு. ப்ளே பண்ணுறேன் சார். இது பவர் ஆன் பண்ணுறேன், சோர்ஸை லைன் கொடுக்குறேன்.
பேட்டரி கனெக்ஷன் ஆயிடுச்சு, இருந்தாலும் நம்ம கேட்டுக்கு லைன் கொடுக்கல, கேட் லைனையும் ஆன் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக அது லைட்டாக இது சிமுலேஷனுங்கிறனால ஃபங்க்ஷன் ஆகுது சார். பட் பிரைட்டாக எரியல பாருங்கள், இது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. லீக்கேஜ் கரண்ட் இருக்கிறனால சிமுலேஷனுங்கிறனால இது உங்களுக்கு லைட்டாக க்ளோ ஆகுது. பட் ஒரிஜினலாக இதில் கண்டக்ஷனே இருக்காதுங்க. இது ஒரு டயோடே தான். சொல்லப்போனால் இந்த 6 வோல்ட்னால கூட இது எரியலாம். இந்த கேட்டுக்கு ரெசிஸ்டர்லாம் போட்டிருக்கணும், அதனால கூட இது எரியலாம். நான் 3 வோல்ட்டாக மாற்றிடுறேன். மேபி இது டிம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. ரைட், எனிவே இது எரியாது. இதில் எரியுது, விட்டு தள்ளுங்க. நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதுவே பழைய கனெக்ஷனாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாங்களா? பழைய கனெக்ஷனில் லைட் எப்படிங்க எரியுது? சரிங்க பாருங்கள், நான் ப்ளே கொடுக்குறேன், ஆன் பண்ணுறேன், கேட் ஆன் பண்ணுறேன், ஃபுல் பவர் போகுதுங்களா? ஸோ இது ஒரு டயோடு. நான் சப்ளை அதாவது நான் சொல்லும் போது ஆன் ஆகக்கூடிய டயோடு. இதுக்கு பேர் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர். டயோடுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வெறும் ரெக்டிஃபயர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. டயோட்னா ரெக்டிஃபயராக வேலை செய்யும் அப்படின்ட்டு. இது வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரெக்டிஃபயர். எஸ்சிஆருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரெக்டிஃபயர். சார் ஓகே சார், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏசி இப்போ டிசியை பற்றி சொன்னீங்க, புரியுது. டிசியில் கண்ட்ரோல் ஆகலை, அதாவது ஒரு டைம் கேட் ஆன் ஆனிச்சுன்னா மறுபடியும் ஆஃப் ஆகிறதுக்கு வழி இல்லை. இப்போ ஏசி கொடுக்குறேன், ஏசியில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். எனக்கு யோசனை பண்ணி சொல்லுங்கள். யோசனை பண்ணி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சார், ஆன்சரை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ்சிஆரை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். எஸ்சிஆர் ஒரு முக்கியமான டிவைஸு. அதுக்கு டிசி கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம். இப்போ ஏசி கொடுத்து பார்க்குறோம். ஏசியில் பாசிட்டிவும் வரும், நெகட்டிவும் வரும். பாசிட்டிவ் வரும்போது மட்டும் இந்த லைட் எரியும், நெகட்டிவ் வரும்போது இந்த லைட் எரியாது. ஸோ அதை புரிஞ்சிக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல அந்த வேவ் ஃபார்மை பார்க்குற மாதிரி ஒரு கனெக்ஷனும் கொடுத்துட்றேன் சார். நெகட்டிவில் வருதா, வேலை செய்தா செய்யலையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்கோப்பையும் கனெக்ட் பண்ணிடுறேன் சார். பவர் சப்ளைவை ஆன் பண்ணிட்டேங்க. ஒரு சோர்ஸு, ஒரு லோடு, நடுவில் ஒரு சுவிட்சு. அந்த சுவிட்ச் இப்போ வேலை செய்யலை, ஏன்னா அதனுடைய பேஸுக்கு சப்ளை கொடுக்கல. நான் இன்னும் பேஸுக்கு சப்ளை கொடுக்குறேங்க. கொடுத்தோன்னே லைட் எரியுதுங்க சார். லைட் க்ளோ ஆகுது, இங்கே பாருங்கள். லைட்டு விட்டு விட்டு எரியுது, ஏன்னா ஏசி சப்ளையில் நான் 50ன்னு மறுபடியும் மாற்றலை. 50 ஹெர்ட்ஸ்ன்னு நான் கொடுத்தேன்னா கரெக்டாக இருக்கும். வோல்டேஜ் 12 வோல்ட்டுன்னு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ரைட், இப்போ புதுசாக எடுத்து வச்சதுனால நான் மாற்றாமல் விட்டுட்டேன் சார். இங்கே பாருங்கள், பாசிட்டிவில் மட்டும் வழி விடுது, நெகட்டிவ் சிக்னலே காணாமல் பாருங்கள் இந்த வேவ் ஃபார்மில். இன்னும் ஃப்ரீக்வன்சி மாற்றினா உங்களுக்கு புரியுங்க. அதுக்குள்ளே எரர் வந்துடுது சார். இல்லை, இது ப்ராப்பரான ஃபங்க்ஷன் இல்லை சார். பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவில் இருக்காது. உங்களுக்கு வேறு மேட்லேப் வச்சு இன்னும் தெளிவாக ரிசல்ட் காமிக்கிறேன். நீங்கள் நான் சொல்ல வர்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதுமானது சார். நான் எதுவும் இங்கே எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இந்த டூலில் இப்படி இருக்குது. இதுவே மேட்லேப்பில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை கத்திரிச்சு விட்டுரும். ஒரு டயோடு போட்டால் எப்படி வேலை செய்யுமோ அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு புரிதலுக்காக நான் இந்த இடத்துல டயோடு போட்டு காமிக்கிறேன் சார். எதுவும் கன்ஃபியூஷன் வர வேண்டாங்கிறதுக்காக இங்கே ஒரு டயோடு போட்டுருவோமே. இதுவும் ஒரு டயோடு தாங்க, பட் நான் சொல்லும் போது வேலை செய்யக்கூடிய ஒரு டயோடு. ஸோ எஸ்சிஆர் ஏன் சார் இவ்வளோ நேரமாக ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறீங்கன்னா, எஸ்சிஆர் முழுமையாக புரிஞ்சதுனா தான் ட்ரையாக்குக்கு போக முடியும் சார். ட்ரையாக் முழுமையாக புரிஞ்சதுனா தான் டையாக்குக்கு போக முடியும். இது மூணும் தெரிஞ்சதுனா தான் நீங்கள் வந்து நிறைய டிவைஸை சர்வீஸ் பண்ண முடியுங்க. சர்வீஸோ அல்லது வந்துட்டு அதனுடைய ஃபால்ட்டோ அட்டன் பண்ணிக்க முடியும். அது என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியும் சார். நான் ஒரு டயோட நேராக கொடுத்துட்டேங்க. இதோ இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா சார்? பாசிட்டிவ் மட்டும் வருது, நெகட்டிவ் கத்திரிச்சிருச்சு. யாரு? டயோடு. இதே மாதிரி தான் எஸ்சிஆரும் வேலை செஞ்சுருக்கணும். இப்போ இந்த ரிசல்ட் அப்படி வரல, அதை பற்றி விட்டு தள்ளுங்க. ரெண்டாவது, இந்த டயோடு பாருங்க, பாசிட்டிவை முழுசாக வழி விட்டுருது. பட் இந்த எஸ்சிஆர் முழுசாக வழி விடாது. நான் சொல்லும் போது தான் வழி விடும். பாசிட்டிவ் வந்தால் மட்டும் இது வேலை செஞ்சிடாது. கூடவே என்ன கமெண்ட் வேணுங்க, நானும் அந்த பேஸுக்கு சப்ளைவை கொடுத்துருந்தா தான் இந்த இது எஸ்சிஆர் வந்து வேலை செய்யுங்க. வேற ஒரு எஸ்சிஆர் எடுத்து பார்த்துடலாங்களா? ஒரே நிமிஷம் சார். எஸ்சிஆர்னுடைய நம்பர் வந்து TYN 612. இதில் இல்லைங்க, எஸ்சிஆர் இதில் இல்லை சார். TYN. ஓகே, வேற எஸ்சிஆர் எடுத்து பார்த்துடலாங்க. 600 வோல்ட்டு 0.8 ஆம்ஸு. ரைட், இந்த எஸ்சிஆர் எடுத்து கனெக்ட் பண்ணுவோம். ஒருவேளை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா நெகட்டிவ் சைக்கிளை கட் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க.
இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்ல கட் ஆகல, பட் நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுவும் பாருங்க சிம்பிள் டயோடு மாதிரியே தான் இருக்குது. பாசிட்டிவ் மட்டும்தான் லோடுக்கு வழி விடும், நெகட்டிவா வழி விடாது. அதனால தான் இது சிம்பிளே டயோடு மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா பாசிட்டிவே வந்தாலும் நான் சொன்னாதான் அது வேலை செய்யும். எப்படி டிரான்சிஸ்டருக்கு நீங்க வந்து கேட் சிக்னல் கொடுத்தா தான் வேலை செய்யும் இல்லைங்களா, அந்த மாதிரிங்க. ரைட், எனக்கு சிமுலேஷன் ரன் ஆகல சார், ப்ளே பண்ண உடனே எரர் வருதுங்க. நோ ஸ்பெசிஃபிக் மாடல் U1. நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம் சார், அதை விட்டு தள்ளுவோம், நம்ம அடுத்த கான்செப்ட் போயிடுவோம். ஸோ இப்போ எஸ்சிஆர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ்சிஆர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி சப்ளைல ஒரு டைம் சப்ளைவை வழி விட்டுச்சுன்னா மறுபடியும் அதனுடைய கேட்டு சொன்னா கூட அதனுடைய பேச்சை கேட்காது. ஆனால் ஏசி சப்ளைவை யோசிச்சு பாருங்க சார், ஏசியில் தானாகவே ஜீரோக்கு போகுமா வேவ்ஃபார்மு? ஏசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ்ஃபார்ம் வந்து பாசிட்டிவ்ல உயர்ந்து நிற்கும். மறுபடியும் என்ன ஆகும்னா ஜீரோக்கு வந்துட்டு நெகட்டிவ்க்கு போகுமா? அப்போ ஜீரோக்கு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக எஸ்சிஆர் ஆஃப் ஆகிடுமா? அப்போ அடுத்து நீங்கள் கேட் கொடுத்தா தான் வேலை செய்யும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம டிசியில் பார்த்ததுக்கும் ஏசியில் பார்த்ததுக்கும் வித்தியாசம் இருக்கும் பாருங்களேன். சார் ப்ளே பண்ணுறேங்க, அவுட்புட் வருதுங்க. மறுபடியும் நான் இதை எடுத்துறேன் சார் கேட்டை. சரிங்க, ஒன்றும் இல்லை, நான் தியரியாக சொல்லி முடிச்சிடறேன் சார். எனக்கு அப்படியே எரர் காமிச்சிட்டே இருக்கு பாருங்கள், க்ளோஸே ஆகிடுச்சுங்க. இல்லை கொஞ்சம் நிதானமாக இருந்தால் நான் மேட்லாப் கூட ஓப்பன் பண்ணிடுறேன் சார், அதில் இன்னும் தெளிவாக பார்த்துடலாம். எனக்கும் கொஞ்சம் மைண்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. எனிவே சார், நம்ம இது ஒரு பக்கம் ஓப்பன் ஆகட்டும், நான் அடுத்த கதையை சொல்கிறேங்க. அடுத்து என்னன்னா சார், இது வந்து பாசிட்டிவ் மட்டும்தானே வழிவிடும், இது எப்படி ஏசிக்கு சுவிட்சாக பயன்படும்? எனக்கு மைனஸையும் கண்டக்ட் பண்ணுங்களே. ஏசி சப்ளைனா ப்ளஸ் சப்ளைவும் இருக்கும், மைனஸ் சப்ளைவும் இருக்கும் இல்லைங்களா, சைன் வேவ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அப்போ அப்படின்னா பாசிட்டிவையும் வழிவிடணும், நெகட்டிவையும் வழிவிடணும் சார். அதுக்கு நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னா, ரெண்டு எஸ்சிஆர் முன்னையும் பின்னையும் போட்டிங்கன்னா பாசிட்டிவ்க்கு ஒரு எஸ்சிஆர் வேலை செய்யும், நெகட்டிவ்க்கு ஒரு எஸ்சிஆர் வேலை செய்யுங்க. இதோ இந்த மாதிரி. ஒன்றும் உங்களுக்கு புரியலனாலும் நான் திரும்பவும் வந்துட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக இதை பார்க்க போகிறோம் சார், அதனால் ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது ஒரு சுவிட்சு தான், ஏசியில் வேலை செய்யக்கூடிய சுவிட்சு. டிரான்சிஸ்டர் வந்து டிசியில் மட்டும்தான் வேலை செய்யும். தவிர இது இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது. டிசி சப்ளைவை நம்ம இன்புட்டாக கொடுத்தோம்னா கேட்டு ஒரு முறை தான் வேலை செய்யும், மறுமுறை வந்து கேட்டு அதனுடைய கண்ட்ரோலை இழந்துரும். இதுவே ஏசி சப்ளை கொடுக்கும்போது ஒரு முறையும் ஏசி சப்ளை ஜீரோவை போயிட்டு தொட்டுட்டு வர்றதுனால இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தானாகவே ஆஃப் ஆகிடும். தானாகவே ஆஃப் ஆகிறதுனால நீங்கள் ஒரு டைமும் ஆன் பண்ணால் தான் வேலை செய்யும். ஏசியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிட்ச் கேட்டுக்கு சிக்னல் கொடுக்குறவர்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கேட் சிக்னல் எடுத்துட்டிங்கன்னா வேலை செய்யாது, யாரில் ஏசியில். பட் டிசியில் ஒரு முறை நீங்கள் கேட் கொடுத்துட்டாலே அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கான கண்ட்ரோல் நம்மகிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் டிசியில். அப்போ எப்போ தான் சார் அது நிற்கும்? இன்புட் சப்ளைவை கட் பண்ணால் தான் நிற்கும். அப்போ இப்போ நம்ம அடுத்த கதைக்கு வருவோம் சார். அடுத்த விஷயம் என்னென்னா, ஏசியில் பாசிட்டிவும் வரும் நெகட்டிவும் வரும், ரெண்டையுமே நான் வந்து இது பண்ணும் சார், கண்ட்ரோல் பண்ணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரெண்டு எஸ்சிஆர் முன்னையும் பின்னையும் போட்டிங்கன்னா என்னங்க ஆகும்? பாசிட்டிவ்க்கு ஒரு எஸ்சிஆர் வேலை செய்யும், நெகட்டிவ்க்கு ஒரு எஸ்சிஆர் வேலை செய்யும். கரெக்டுங்களா? இதோ இங்கே இருக்கு பாருங்கள் சார், நான் இப்படி கொடுத்துட்றேங்க. அதுக்கப்புறம் ஒரு லோடு எடுத்து வச்சுக்கிறேங்க. ஈவன் இந்த திருவிழாலெலாம் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்துட்டு இது பண்ணுவாங்க, அதனுடைய பிரைட்னஸ் கண்ட்ரோலெலாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ட்ரையாக் தான் பயன்படும். ரைட். ஸோ பாசிட்டிவை வேலை செய்ய வைக்கிறதுக்கு இதுங்க, நெகட்டிவை வேலை செய்ய வைக்கிறதுக்கு இது. ரெண்டுத்தையும் கேட்டை ரெண்டும் ஜாயின் பண்ணி இதுக்கு தனியாக ஒரு டிசி வோல்டேஜோ அல்லது ஏசி வோல்டேஜோ எதை கொடுத்தாலுமே இது வேலை செய்யும். ஒரே நிமிஷம் சார், பேட்ரி கேட்டுக்கு நான் தனியாக வோல்டேஜ் கொடுத்துட்றேன், 3 வோல்ட் கொடுக்குறேங்க. இது போதுமான கரண்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 10-20 மில்லியாம்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், வோல்டேஜ் இங்கே பிரச்சனை இல்லை. 3 வோல்ட்டும் கொடுக்கலாம், 6 வோல்ட்டும் கொடுக்கலாம், அந்த மாதிரி. சார் இப்போ இந்த சர்க்கியூட் என்ன சார் வேலை செய்யும்? ஒரு சோர்ஸ் இருக்குது, ஒரு லோடு இருக்குது, சோர்ஸுக்கும் லோடுக்கும் நடுவில் மேலே ஒரு எஸ்சிஆர் இருக்குது, கீழே ஒரு எஸ்சிஆர் இருக்குது. கீழே இருக்கிற எஸ்சிஆர் பாசிட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுது, மேலே இருக்க எஸ்சிஆர் நெகட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுது. அப்போ பாசிட்டிவும் கண்ட்ரோல் பண்ணியாச்சு, நான் நெகட்டிவையும் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அப்போ நான் கடையில் போய் 2 எஸ்சிஆர் வாங்கிட்டு வரது எனக்கு சிரமமாக இருக்கும் சார் அப்படின்னா, இந்த 2 எஸ்சிஆரையும் சேர்த்து ஒரே பேக்கேஜாக செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ட்ரையாக் சார், ட்ரையாக். ட்ரையாக்கில் 2 எஸ்சிஆர் முன்னும் பின்னும் அதுவே கனெக்ஷன் பண்ணியே வச்சுருப்பாங்க. அப்போ அது அப்படியே டேரெக்டாக ஏசியில் பாசிட்டிவையும் கண்ட்ரோல் பண்ணும், நெகட்டிவையும் கண்ட்ரோல் பண்ணும். இங்கே பாருங்க, தோ பாருங்க, 2 பக்கம் டயோடு போட்ட மாதிரி வச்சுருக்காங்களா? ஆனோடு கேத்தோடுன்னு எழுதியிருக்காங்கன்னா நம்ம டயோடுக்கு தான் ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லுவோம். இதில் எழுதியிருக்காங்களா? இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கேட் வச்சுருக்காங்களா?
ஸோ இதுதாங்க வந்து ட்ரையாக்கு. ட்ரையாக்குங்கிறது என்னன்னா எஸ்சிஆர், 2 எஸ்சிஆரை முன்னும் பின்னும் ஆன்டி பேரலாக கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாசிட்டிவ்க்கும் வேலை செய்யும், நெகட்டிவ்க்கும் வேலை செய்யும். இதுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது, எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், முன்னாடி பின்னாடி எப்படினாலும் கொடுத்துக்கலாம். கேட்டுக்கு மட்டும் கரெக்டாக அந்த கேட் கரண்ட் அளவுக்கு வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா போதுமானது, வேலை செய்யும். இதுக்கு இன்னொரு பேர், இது எங்கே சார் பயன்படுதுன்னா சாலிட் ஸ்டேட் ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க சார். எஸ்எஸ்ஆர், சாலிட் ஸ்டேட் ரிலே. சார் இங்கே இருக்கு பாருங்க, எஸ்எஸ்ஆர். கடையில் போய் எஸ்எஸ்ஆர் கொடுங்கன்னா இது தருவாங்க சார். இந்த எஸ்எஸ்ஆருக்குள்ள இந்த ட்ரையாக்கு தாங்க இருக்குதோ. நிறைய இண்டஸ்ட்ரியில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க பேனல் போர்டு வயரிங்கில் எஸ்எஸ்ஆரை பயன்படுத்துவாங்க. ஸ்டார்டருக்கு, தென் வந்து மோட்டரோட ஆன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு, மெயின் ஆன் ஆஃப் கண்ட்ரோலுக்குலாம் எஸ்எஸ்ஆர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேஸ் பவர் பிளான்ட்டு, கெமிக்கல் பவர் பிளான்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம கிளாஸில் தூத்துக்குடியிலேருந்து 1-2 பேர் அட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அவங்களுக்குலாம் தெரியும், தூத்துக்குடியில் ஸ்பிக் கம்பெனி இருக்குது. ஈவன் சேலத்தில் இல்லை எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில் பண்ணுற கேஸ் பிளான்ட் இருக்கும். இப்போ நமக்கு வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் கேஸு அந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் டெலிவர் ஆகுது இல்லைங்களா, அந்த குட்டி குட்டி சிலிண்டரில் ஃபில் பண்ணுறதுக்கு பெரிய கண்டெய்னர்லேருந்து கேஸ் வரும். அந்த கேஸை நம்ம வந்து சின்ன சின்ன சிலிண்டருக்கு ஃபில் பண்ணுறதுக்காக கேஸ் ஃபேக்ட்ரி நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா கண்டிப்பாக இருக்கும் சார் எல்லா ஊர்லேயுமே. அந்த கேஸ் ஃபேக்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா மோட்டர் வழியாக தான் அதை பம்ப் பண்ணுவாங்க. மோட்டர் ஓடும் போது ஸ்பார்க் வராதா சார், மோட்டருக்கு சுவிட்சை போடும்போது சுவிட்சில் நெருப்பு வந்துடாதா, இல்லை வந்துட்டு கான்ட்ராக்டர் யூஸ் பண்ணுறோன்னா கான்ட்ராக்டர் வந்து நெருப்பு வந்துடாதா, கேஸ் பவர் பிளான்ட்டில் கேஸ் லீக் ஆனால் வெடிச்சிடாதானா அப்படின்னு கேட்டால் முதல் பதில் வந்து கேஸ் பிளான்ட்ல கேஸ் லீக்கே ஆகாதுங்க, 100% லீக்கே ஆகாதுங்க. அதாவது அந்த ஸ்டோரேஜில் இருந்து கேஸை ஃபில் பண்ணும்போது சாதாரணமாக தண்ணி ஊற்றுற மாதிரி கேஸ் வெளியில் வரும். நம்ம எப்படி ஒரு பெரிய வாட்டர் பியூரிஃபையர்லேருந்து பாட்டிலுக்கு தண்ணி பிடிச்சோம்னா தண்ணி மேலேருந்து கடன்னு ஊற்றுதோ, அதே மாதிரி கேஸ் சிலிண்டருக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த இது ஃபில் ஆகும். அங்கே கேஸ் நிறைய லீக் ஆகும், ஸ்மெல் அடிக்கும், எல்லாமே நடக்குங்க. அந்த இடத்துல எங்கேயுமே ஸ்பார்க் வராது சார். எல்லாத்தையும் பக்காவாக கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான் உள்ளே போய் பார்த்துருக்கேங்க, நிறைய டைம் உள்ளே போய் பார்த்துருக்கேன் சார் ப்ராசஸ்லாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா மோட்டரையும் எஸ்எஸ்ஆர் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ட்ரையாக்கு டையாக்கு தான் முழு வேலைகளும் செய்யுது. அங்கே நம்மள மாதிரி நார்மல் சுவிட்சே கிடையாதுங்க. எல்லாமே எலக்ட்ரானிக் சுவிட்ச் தொட்டிங்கன்னா எஸ்எஸ்ஆர் தான் வேலை செய்யும். யாராவது நீங்கள் கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா அது உரம் கம்பெனி, ஸ்பிக் யூரியா கம்பெனி இருக்குது, பெரிய கம்பெனி. அது இல்லாமல் இந்த கேஸ் கம்பெனி, அது இது நிறைய இடத்துல நிறைய கம்பெனி இருக்குது, அங்கெல்லாம் இது யூஸ் ஆகும் சார். எஸ்எஸ்ஆர்னுடைய முழுமையான விஷயம் உள்ள ட்ரையாக்கு தான் இருக்குது. நம்ம ட்ரையாக்கை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ட்ரையாக் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்சிஆரை பற்றி பார்த்தோம். இந்த ட்ரையாக்குமே டிசிலையும் அப்படி தான் சார் வேலை செய்யும். சார் எஸ்சிஆர் வந்து ஏசி கொடுக்கும்போது ஓகே, வோல்டேஜ் 0க்கு போகும்போது தானாக ஆஃப் ஆகிடும், மறுபடியும் மைனஸுக்கு போகும்போது நம்ம தான் ஆன் பண்ணும். யார்? எஸ்சிஆர். ட்ரையாக்கும் அப்படி தான் வேலை செய்யும். டிசியில் எஸ்சிஆர் கண்ட்ரோல் ஆகலையே சார், இந்த ட்ரையாக் டிசியில் எப்படி சார் வேலை செய்யும்? டிசியில் ட்ரையாக்கும் வேலை செய்யாது, ஒழுங்கு அதை கண்ட்ரோல் ஆகாது. ஒரு முறை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா அடுத்த முறை இது ஆன்லேயே தான் இருக்கும் டிசியில். இதோ இங்கே பாருங்கள், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா மெயின் சோர்ஸ் டிசி சோர்ஸை இதுக்கு கொடுக்குறேன், எஸ்சிஆரை யூஸ் பண்ணுறேன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஒரு சாலிட் ஸ்டேட் ரிலேவை நீங்கள் ஒரு இதுக்காக ஒரு செக்கிங்காக வாங்கிட்டு வரீங்க. அந்த சாலிட் ஸ்டேட் ரிலேவனுடைய இன்புட்டுக்கு ஒரு டைம் நீங்கள் சிக்னல் கொடுத்துட்டு அந்த சிக்னல் நீங்கள் எடுத்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த கேட்டுக்கு போகிறத நான் கழட்டி விட்டாலும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த எஸ்சிஆர் ட்ரையாக்கு. ஏன்னா எஸ்சிஆர்லேருந்து வளர்ந்தது தான் ட்ரையாக்கு. எஸ்சிஆர்னா ஒரு டிவைஸு, ட்ரையாக்னா ஒன்றும் பின்னாடி ஒன்று 2 டிவைஸு. இதுதான் சார் விஷயம். சார் எஸ்சிஆர் ட்ரையாக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது சார், என்னன்னா இந்த ட்ரையாக்ல அதனுடைய பேஸை கழட்டி விட்டுறோம் சார். ட்ரையாக்ல பேஸை கழட்டி விட்டுறோம். பேஸை கழட்டி விட்டுட்டா என்னங்க ஆகும் சார்? இது ஒரு சுவிட்சுன்னு சொல்லிட்டோம். சுவிட்சுன்னு சொல்லிட்டோம்னா அந்த பேஸுக்கு சப்ளை கொடுத்தா தான் வேலை செய்யும். அப்போ பேஸையே நீங்கள் எடுத்துட்டீங்க, எப்படி சார் வேலை செய்யும்? வேலையே செய்யாதே அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வோல்டேஜ் ரேட்டிங் இருக்கும், அந்த வோல்ட்டு வந்த உடனே வேலை செய்யும் சார். சார் நான் இந்த எக்ஸ்பிளேஷன் மட்டும் உங்களுக்கு மறுபடியும் இந்த வீடியோ, அதாவது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் கண்டக்ட் பண்ணுதுங்கிறதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. அதாவது நான் இப்போ சிமுலேஷன் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து அந்த பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சிமுலேஷனுடைய ரிசல்ட் வந்து அந்த மாதிரி வரல, பாசிட்டிவும் வழி விட்டுச்சு, நெகட்டிவும் வழி விட்டுச்சு. பட் இந்த சிமுலேஷனில் அப்படி இருக்காது சார், கண்டிப்பாக கரெக்டான ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போது ஃபாஸ்ட்டாக இதை சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் பேரலாக ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை முடியலனாலும் இதை மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிடறேன், இல்லை அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேங்க.
ஒரே நிமிஷம் சார். கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்குங்க. உங்களுக்கு போர் அடிக்குதா இல்லை ரொம்ப வேகமாக போகிறேனான்னு தெரியல. இருந்தாலும் நான் பேசி முடிச்சிடுறேன் சார். நீங்கள் டவுட் கேளுங்க, எதுனாலும் உங்களுக்கு சொல்கிறேங்க கிளியராக. ஸோ இங்கே பாருங்கள், நான் எஸ்சிஆர்னு கொடுத்தேன், எனக்கு ஆன்சர் வரல. தைரிஸ்டர்னு கொடுத்தேன், அப்போ தான் எனக்கு ஆன்சர் வருதுங்க. பேசிக்காக இதை தைரிஸ்டர்னும் சொல்லுவாங்க. இதுலேயுமே பாருங்கள் கனெக்ஷன் இருக்குது, ஆனோடு இருக்குது, கேட்டுக்கு தனியாக லைன் இருக்குது. ஸோ இதில் லோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்எல்சி அப்படின்னு கொடுத்தா லோடு வந்துருங்க. இது சும்மா சின்ன சின்ன, நீங்கள் இது எல்லாமே நம்ம காம்பனண்ட் வாங்கி யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக சாஃப்ட்வேர் டூல்ஸ் நம்மளுக்கு இது அதாவது எனக்கு நான் அப்படி சொல்லும் போது அப்படி சொல்லிடுறேங்க. நிறைய இண்டஸ்ட்ரியில் டிசைனிங்க்கு இதை தான் பயன்படுத்துகிறாங்க. மெஷினரிஸ் எப்படி ஓடும், எவ்வளோ ஓடும், அதில் எவ்வளோ சூடாகும், எத்தனை வோல்டேஜ் எடுத்துக்கும், எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கும், எல்லாமே இந்த சிமுலேஷன் வச்சு இதுலேயே சிஸ்டம்லேயே டிசைன் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஃபர்தராக அதுக்கப்புறமா அந்த மிஷினை ஆர்டர் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிமிஷம் சார், நான் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கண்ட்ரோலாக ரொட்டேட், ஓகேங்க சார். நம்ம ஒரு ரெசிஸ்டிவ் லோடை மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த லோடினுடைய வேல்யூ ஒரு 20 ஓம் வச்சுக்கலாம், ஏன்னா ஓரளவு கரண்ட் லோட் ஆகும். சோர்ஸ் எடுத்துக்கிட்டேன், லோடு எடுத்துக்கிட்டேன், நடுவில் எஸ்சிஆர் கொடுத்துட்டேன் சார். எஸ்சிஆர் கொடுத்துட்டு நான் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சர்க்கியூட் வந்து வேலை செய்யுங்க. ரைட், ஓகே. எப்போ சார் வேலை செய்யும்? கேட்டுக்கு சப்ளை கொடுத்தா தான் வேலை செய்யும். சரிங்க, அதை எப்படி சார் செக் பண்ணி பார்க்குறது? நம்ம ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிடலாமா? கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் சார். இப்போது சார், இதை தவிர டையாக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் சார். அது உங்களுக்கு புரிஞ்சதான்னு தெரியல, நான் திரும்ப ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். டையாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ட்ரையாக்கு கேட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டையாக்கு. சார் கேட் இல்லைன்னா எப்படி சார் அது ஆன் ஆகும்? நீங்கள் தான் கேட் வழியாக தான் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. கேட் இல்லைன்னா அது எப்போ தான் சார் ஆன் ஆகும் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க சார். அந்த வோல்டேஜுக்கு மேலே போனால் தானாகவே ஆன் ஆகிடும். மறுபடியும் அந்த வோல்டேஜுக்கு கீழே இறங்குனுச்சுன்னா தானாகவே ஆஃப் ஆகிடும். இப்போ நான் டையாக்கு 200 வோல்டேஜ் கொடுங்கன்னு சொல்லி கடையில் வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. கடையில் போயிட்டு 200 வோல்டேஜ் டையாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் என்னவோ அதை கரெக்டாக சொல்லி வாங்கிட்டு வரேங்க. நான் அந்த டையாக்கை ஒரு லோடுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணிடுறேன் சார். இப்போ தைரிஸ்டர் எங்கே இருக்குதோ, இப்போது எஸ்சிஆர் நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோமோ இதே இடத்துல ஒரு டையாக்கை கனெக்ஷன் பண்ணிடுறேன். அந்த டையாக்கு 2 டெர்மினல் தான், இன்புட் அவுட்புட் தான், அதுக்கு கேட்டு கிடையாது. அப்படின்னா என்ன நடக்கும்? கேட் இல்லைங்கும் போது இன்புட் வோல்டேஜ் 190 வரலும் கொடுத்தீங்கன்னா அது லோடுக்கு கரண்ட்டை வழி விடாது. 200க்கு மேலே கொடுத்தீங்கன்னா உடனே வழி விட்டுரும். மறுபடியும் வோல்டேஜ் 200க்கு கீழே போனால் உடனே வழி வர்றது நிறுத்திக்கும், கட் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான் சார் விஷயம். ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் மாதிரி அதனுடைய குறிப்பிட்ட வோல்டேஜை தொடும் பொழுது அது வேலை செய்யும், இல்லைன்னா அது வேலை செய்யாது சார். இவ்வளோதாங்க விஷயம் சார். நான் இதை பற்றி பார்க்குறோம், அதாவது என்னன்னா தைரிஸ்டர் ஏசியில் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோங்க. அந்த சிமுலேஷனில் எனக்காக பாசிட்டிவ் வந்து கட் ஆகலை. இதில் ஒரு டைம் ரிசல்ட்டை பார்த்துறேன். சரி, பார்த்துட்டேன்னா இன்றைக்கான கிளாஸ் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக போயிடுங்க. சார், ஏசி வோல்டேஜ் சோர்ஸை எடுத்துக்கிறேன். ரைட், ஏசி சப்ளை வரப்போகுது, அதை லோடுக்கு கொடுத்துட்றேங்க. உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு தெரியும் நினைக்கிறேன் சார். அப்படி இல்லைனாலும் இதை கொஞ்சம் பெருசுப்படுத்துறாங்க, உங்களுக்கு புரியும் இதில் என்ன இருக்குன்ட்டு. பாருங்கள், ஏசி வோல்டேஜ் சோர்ஸு, தைரிஸ்டர் தோ பெரிய தைரிஸ்டர் போட்டாச்சு. அப்புறம் இது ஒரு லோடு ரெசிஸ்டர். இந்த 3 காம்பனண்ட் தான். ஒரு லோடு கூட ஒரு சோர்ஸ் கூட லோட கனெக்ஷன் கொடுத்துருக்கணும். நடுவில் தைரிஸ்டர் ஒரு கண்ட்ரோல் டிவைஸாக வரப்போகுது. ஏசி சப்ளை கொடுத்துருக்குறேங்க. ஏசி சப்ளை கொடுத்துட்டு நான் ப்ளே பண்ணி ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுறேன் சார். சார், இதில் அவுட்புட்டில் எனக்கு என்னென்னா வேவ் ஃபார்ம் வந்துட்டு வந்திருக்குதான்னு செக் பண்ணுறேங்க. ஒருவேளை கேட்டுக்கு சப்ளை கொடுத்துருந்தேன்னா எனக்கு வேவ் ஃபார்ம் வந்திருக்கும். வேவ் ஃபார்ம் எதுவும் வரல சார். வரலைன்னா இதனோட மதிப்பு ரொம்ப கம்மி, 0.2 தான் இருக்குது பாருங்கள். 0 வோல்ட்டுங்கிறதுலாம் ஒரு வோல்டேஜ் கிடையாது. அதாவது லோடுக்கு ரொம்ப லீக்கேஜ் கரண்ட் மாதிரி போகிற மாதிரி. இது ஒரு அக்யூரேட் சிமுலேஷன், அதனால் இதில் என்ன நடந்தாலும் அது கிளியராக காமிச்சிடும். இங்கே ஏசி சப்ளை லோடுக்கு போயிருக்கு. எவ்வளோ போயிருக்குன்னா 0.2 வோல்டேஜ் போயிட்டுருக்கு. பட் நம்ம எவ்வளோ வோல்டேஜ் இங்கே கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 110 வோல்ட், அந்த மாதிரி 100 வோல்ட் இங்கே கொடுத்துருக்கோங்க. நம்ம வீட்டுக்கு வரதே போட்டுக்குவோம், 230 வோல்ட்டுன்னு கொடுத்துருவோம். 230 வோல்ட் கொடுத்துருக்குறேன். பட் லோடுக்கு வெறும் 0.2 வோல்ட் போயிருக்கு, அதாவது லீக் ஆகி போயிருக்கு. அதை நம்ம பெருசாக நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. லோடுக்கு வோல்டேஜ் போகலன்னே வச்சுக்கலாம். சரிங்க, இப்போ நான் கேட்டுக்கு சப்ளை கொடுக்குறேன், அப்போ போகுமா சார்? இதோ செக் பண்ணி பார்த்துடலாம் சார். இதுக்கு தனியாக ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுப்போங்க. கேட்டுக்கு தனியாக வோல்டேஜ் கொடுத்தாச்சு. ஓகே, இது சிக்னலை தான் எடுத்துக்கும்.
அதனால் நம்ம சிக்னலை கொடுத்துக்குவோம். சார் பல்ஸ் அதாவது சிக்னல் கொடுக்கக்கூடிய பிளாக் இது. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை சிக்னல் போகணுங்கிறத இங்கே நம்ம வந்து இது கொடுக்க முடியுங்க. பீரியட் செகண்ட் 10 செகண்டுக்கு ஒரு பல்ஸு இல்லை 1 செகண்டுக்கு ஒரு பல்ஸ்ன்னு கொடுத்தா சரியாக இருக்கும். 0.0 ஓகே. ஆம்பிளிடியூடு ஒரு 5 வோல்ட்டு, பல்ஸ் வித்து ஒரு 50%. சார் இப்போ வோல்டேஜ் அதிகமாக வந்திருக்கு பாருங்க சார், 200 வோல்டேஜ் வரலும் வந்திருக்குது. இதில் ஆன்சரை போய் பார்க்குறேன், இங்கே பாருங்க. ஸ்லோவாக ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்க. ஒரு நிமிஷம் சார். இது என்னங்க கோடு கோடாக வருது, உங்களுக்கு புரியுது எனக்கு புரியலன்னா நீங்கள் நினைக்க வேண்டாம். வேஃபார்ம் தான் பார்க்குறோம். அது ரொம்ப ஒரே நேரத்தில் நிறைய வேஃபார்ம் வந்தனால அப்படி இருக்குது. அதை நான் அகலப்படுத்தி பார்க்குறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எஸ்சிஆர் வந்து நீங்கள் கேட்டுக்கு சப்ளைவே கொடுத்தாலும் ஏசி சப்ளைவே கொடுத்தாலும் பாசிட்டிவை மட்டும்தான் வழிவிடும், நெகட்டிவை கத்திரிச்சிடும் டயோடு மாதிரின்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் வேஃபார்ம் கிளியராக இருக்குது பாருங்கள், நெகட்டிவே வரல. பட் நான் கொடுத்தது என்ன, ஏசி வேஃபார்ம் தான். அதையுமே நம்ம இப்போ பார்க்கலாங்களே, கொடுத்தது என்ன வந்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பாருங்களேன். நம்பர் ஆஃப் இன்புட் 2 இன்புட்டு, லேஅவுட்டு மேலிங் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். ரைட், நம்ம கொடுத்த வோல்டேஜ் என்னங்கிறதையும் செக் பண்ணிடலாம். ஸோ எஸ்சிஆர் இது வந்து ஒரு சுவிட்சுங்க. பாசிட்டிவை மட்டும் டயோடு மாதிரி கரெக்டாக பாசிட்டிவ் வரும்போது மட்டும் வேலை செய்யக்கூடிய சுவிட்சு. பாசிட்டிவ் வந்தால் உடனே வேலை செஞ்சிடாது. கேட்டுக்கு நம்ம எப்போ பல்ஸ் கொடுக்குறோமோ அப்போ தான் இது வேலை செய்யும். இதுதான் சார் வந்துட்டு இதனுடைய அவுட். பாருங்க, நான் இன்புட் வேஃபார்ம் அவுட்புட் வேஃபார்ம் ரெண்டையுமே காமிக்கிறேன் பாருங்க. நான் என்ன கொடுத்தோம் என்ன வந்துச்சுங்கிறத சார் நம்ம கொடுத்தது பாருங்களேன். கீழே இருக்கிறது நம்ம கொடுத்த வேஃபார்ம். கீழே இருக்கிறதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் மேலே கீழே வோல்டேஜ் போயிட்டே வருதா. அதாவது ஒரு பேட்டரியிலேருந்து எலக்ட்ரான் வேகமாக முன்னேறி எலக்ட்ரான் வேகமாக ஓடிட்டு மறுபடியும் அப்படியே ஸ்லோவாயிட்டு மறுபடியும் வேகமாக கீழே ஓடிட்டு மேலே வர்ற மாதிரி. ஸோ எலக்ட்ரான் முன்னும் பின்னும் வேகமாக ஓடிட்டு இருக்குதுங்கிறது தான் இங்கே வேஃபார்மாக பார்க்குறோம். அதனால நீங்கள் அதில் பேசிக்ஸ்லேருந்து மறந்துட வேண்டாம். இந்த வேஃபார்ம் காமிச்ச உடனே இவர் ஏதோ ஒன்று காமிச்சு ஏதோ சொல்லிட்டு இருக்கிற நம்மளுக்கு இது புரியலங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. இந்த வேஃபார்ம் எதை உணர்த்துதுன்னா, இது நேற்று கூட சொல்லியிருந்தேன், ஒரு கிரிக்கெட் நம்ம பார்க்கும்போது அந்த கிராஃப் காமிச்சிருப்பான் இல்லைங்களா, எத்தனை ரன் ரேட்டு, எப்போ விக்கெட் விழுந்துச்சு என்ன எதுன்னு அதை பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல இது ஜீரோங்க. தோ இங்கே லெஃப்ட் சைடில் இந்த இடம் என்ன கர்சர் ஆடுது பாருங்க, இது ஜீரோ. இந்த ஜீரோவுக்கு மேலே வோல்டேஜ் போகுது, அப்புறம் ஜீரோவுக்கு கீழேயும் வோல்டேஜ் போகுது. பட் இங்கே பாருங்க ஒரு பக்கம் தான் வேவ்ஃபார்ம் இருக்குது, ஜீரோவுக்கு மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு டயோடு மாதிரி வேலை செய்யுது. அதுவும் கேட் கொடுத்தா தான் வேலை செய்யும். இப்போ நான் கேட்டை எடுத்துடுறேன் பாருங்க. கேட் எடுத்துட்டா எனக்கு வந்து அவுட்புட் எதுவும் ஜென்ரேட் ஆகாது. தோ காமிக்கிறேன் பாருங்க, அவுட்புட் ஒன்றும் வரல இல்லைங்களா. வரலன்னா அதனுடைய மதிப்பு நான் ஆட்டோ ஸ்கேல் கொடுக்குறதுனால அங்கே வேவ்ஃபார்ம் மாதிரி காமிக்குது சார். மதிப்பு வந்து ஜீரோ தான். நான் மறுபடியும் ரன் பண்ணிட்டு ஆட்டோ ஸ்கேல் கொடுக்காம இருக்க பாருங்க. ஆட்டோ ஸ்கேல்னா அதுவே ஜூம் ஆகிக்கும். நான் ரன் பண்ணிட்டேன், இப்போ ஸ்கோப் ஓப்பன் பண்ணுறேன். என்ன சொல்றதுங்க, இதனுடைய வேல்யூ வந்து பாருங்க இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் 0.4 வோல்ட் தான் போகுது, அது லீக்கேஜ். இதுவே கேட்டுக்கு கொடுக்குறேன் 230 வோல்ட்டுமே போகும் பாருங்க பாசிட்டிவ்ல. இங்க பாருங்க சார், தோ தெரியுதுங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மதிப்பு பாருங்க, இங்க என்ன நம்பர் எழுதியிருக்கு 200, முன்னாடி வெறும் 0.2 தான் எழுதியிருந்தது. அதை நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. சார் இவ்வளோதான் சார் விஷயம். சரி, இப்போ இதே இதில் இன்னொரு எஸ்சிஆரை போட்டுடுறேங்க. காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை தலைகீழாக போட்டுறேன். இந்த எஸ்சிஆரை அப்படியே பின்னாடி திருப்பி கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன சார் நடக்கும், பாசிட்டிவையும் வழிவிடும் நெகட்டிவையும் வழிவிடும். நான் சொல்லும் போது தான் வழிவிடும். நான் சொல்றதுக்கோசரம் தான் அங்கே சிக்னல் கேட்டுன்னு ஒன்று கொடுத்து அங்கே லைன் கொடுத்துருங்க. இப்போ பாருங்க அவுட்புட்டு சார், பாசிட்டிவும் வந்திருக்குங்க நெகட்டிவும் வந்திருக்குங்க. நான் கொடுத்தது என்னவோ அது அப்படியே அவுட்புட்டாக வந்துருச்சு. ஆனால் நான் சொல்லும் போது தான் நடக்கும். கேட்டுக்கு சிக்னல் கொடுத்தா தான் நடக்கும், சுவிட்ச் மாதிரி. சார் இது மட்டும் தானா, இதில் எப்படி சார் ஃபேன் ஸ்பீடு கண்ட்ரோலாக நடக்குது? இப்போ பாருங்களேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த பல்ஸ் டைமிங்கை எப்போ ஆன் பண்ணுறனோ அதை மாற்றி அமைக்கிறேன் சார். எல்லா நேரமும் ஆன் பண்ணல, வெவ்வேறு நேரத்தில் ஆன் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். வெவ்வேறு நேரத்தில் ஆன் பண்ணி கொடுக்குற போது இந்த வேவ் ஃபார்மை எப்படி மாறிச்சு பாருங்க.
இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு போதா வேஃபார்ம். நான் கொடுத்தது முழுமையான வேஃபார்ம், முழுமையா கண்டினியூஸ் வோல்டேஜ். பட் லோடுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடையில இடையில மிஸ் ஆயிருக்கு பாருங்க வோல்டேஜ். தெரியுதுங்களா சார்? இடையில கொஞ்சம் வோல்டேஜ் விட்டு விட்டு போயிட்டு இருக்கு. அப்போ வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சுன்னா ஃபேன் ஸ்பீடு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோலிங்காக பயன்படுத்துறாங்க. இது யார் கையில் இருக்குன்னா, அந்த கேட்டு நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறீங்க இல்லைங்களா, இந்த டைமிங் கையில் தான் அதனுடைய வேலை இருக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பாருங்க சார். தோ தெரியுதுங்களா சார்? இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வேவ்ஃபார்ம் வருதுங்களா? அந்த கேட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இதுக்கு போகிற வோல்டேஜை குறைக்கலாம். இதை இன்னும் தெளிவாக சொல்லுங்க சார் அப்படின்னா, இங்கே பாருங்களேன். தோ இப்படி இருக்கும் சார். 230 வோல்ட்டை ஒரு லோடுக்கு போக விடாமல் கூட தடுத்து பிடிக்கும். 230 வோல்ட் போகாமல் நம்ம கொடுத்தது இப்படி, எப்படி முழுமையான ஒரு வேவ்ஃபார்ம். பட் கிடைச்சது இப்படி ஒரு அரை வேவ்ஃபார்ம். முழுமையாக போகிற பவரை பாதி பாதியாக கத்திரிச்சா என்ன சார் ஆகும்? ஒரு கேக்கு உங்ககிட்ட கொடுக்குறேங்க, ஃபுல் கேக்கு. அந்த ஃபுல் கேக்கை பாதி கத்திரிச்சா என்ன ஆகும்? கேக்கினுடைய அளவு குறைஞ்சி போயிடுங்களா? அந்த மாதிரி இது வந்து இந்த ஏசி வேவ்ஃபார்மை வேணுங்கிற அளவுக்கு கத்திரிக்கிறதுக்காக பயன்படுது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த இமேஜில் மேலே ஃபுல்லும் வேவ்ஃபார்ம் வந்துச்சு, கீழே பாருங்க குட்டி குட்டியாக தான் வருது, சின்ன சின்னதாக கத்திரிச்ச மாதிரி. அப்போ 230 வோல்ட்டு லோடுக்கு போக விடாது. லோடுக்கு வந்து வெறும் 50 வோல்ட்டு 60 வோல்ட் வரும்போது மட்டும் வேலை நடக்கும். ஸோ இதுதான் சார் எஸ்சிஆர்னுடைய வேலை. 2 எஸ்சிஆரை போட்டால் அதுக்கு பேர் ட்ரையாக்கு. ட்ரையாக்கில் காலுக்கு உடைச்சிட்டோம்னா, அதாவது அதனுடைய கேட்டை கழட்டிட்டோம்னா அதுக்கு பேர் டையாக்கு. இப்போ டையாக் எப்படி சார் வேலை செய்யும் அப்படின்னா, இந்த இடத்துல கேட்டே இருக்காதுங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு மேலே கொடுத்தா அது தானாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உதாரணமாக இப்போ இதுக்கு எத்தனை வோல்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் செக் பண்ணி பார்த்துறேன் சார். ஃபார்வர்டு வோல்டேஜஸ், நம்பரு, மெஷர்மெண்ட், ரெசிஸ்டன்ஸு. ஓகே, எனிவே இப்போ இதுக்கு ரெண்டுக்குமே நான் இதை கழட்டிட்டேன் சார். என்னன்னா கேட்டை கழட்டிட்டேங்க. கேட்டு இப்போ இதுக்கு கிடையாது, இது வேலை செய்யாது. கேட் கொடுக்காம இது வேலை செய்யாது. ஆனாலும் வோல்டேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவு தாண்டிச்சுன்னா இது தானா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சார். இப்போ பாருங்களேன், இதனுடைய பிரேக் டவுன் வோல்டேஜ் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. இப்போ வேவ்ஃபார்ம் கரெக்டாக காமிக்குது பாருங்க. கீழே வோல்டேஜ் வருது, மேலே ஒன்றும் வரல. ஏன்னா நான் ஆட்டோ ஸ்கேல் கொடுக்கல, அதனால. ரைட், 230 வோல்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் 2300 வோல்டேஜ் கொடுக்குறேன் சார். 230 வோல்ட் தான் கொடுக்கணும். ஒரு பேச்சுக்கு நான் அதாவது புரிதலுக்காக 2300 வோல்டேஜ் கொடுக்குறேன். இப்போவும் இது வேலை செய்யலை. ஆனால் ப்ராக்டிக்கலாக இது உடஞ்சி போயிடும்னா கண்டக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். வெடிக்காது, பட் தானாகவே கேட்டுக்கு நீங்கள் சப்ளை கொடுக்காமலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் டையாக்கு. டையாக் வந்து அதனுடைய வோல்டேஜ் என்னவோ அந்த வோல்டேஜ் வந்தால் தானாக ஆன் ஆகிடும் சார். இல்லைங்க, இது வந்து லீக்கேஜ் தான், கொஞ்சம் வோல்டேஜ் வருது. நான் 11000 வோல்டேஜ் கொடுத்தேன், கொஞ்சம் லீக்கேஜ் தான் இதில் கிடைக்குது. எனிவே நான் சொல்ல வர கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது சார். டையாக்கு, ட்ரையாக்கு, எஸ்சிஆர், இது 3 முக்கியமான விஷயம். இனிமேல் வரக்கூடியதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம் சார். ஸோ நம்ம வந்து இந்த வாஷிங் மிஷின்லலாம் நிறைய இடத்துல ட்ரையாக் பயன்படுத்துவாங்க. சார் வாஷிங் மிஷின் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்குறேங்க. இந்த வாஷிங் மிஷின் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், அலுமினியம் பிளேட் போட்டு 2 இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அலுமினியம் பிளேட்டை போட்டு ஹீட் சிங்க்குக்கு பின்னாடி 2 டிவைஸை ஒட்ட வச்சுருக்காங்க, அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது ட்ரையாக்காக இருக்கும் சார். அதே மாதிரி இங்கே பாருங்கள், யூபிஎஸ் சார்ஜர், அந்த யூபிஎஸ் போர்ட்லேயும் வந்து ட்ரையாக் தனியாக கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். சரிங்க பாருங்க, இந்த போர்டை எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இந்த செக்ஷன், அதாவது இங்கே 2 இந்த குட்டி குட்டியாக 2 இருக்கு இல்லைங்களா, அதில் ஒன்று வந்து ட்ரையாக்காக இருக்கும், ஒன்று வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டராக இருக்கும், ஒன்று ட்ரையாக்காக இருக்கும். இதுலேயும் பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்கான் பாருங்க, இது 100% ட்ரையாக் தான். அதாவது இந்த அலுமினியம் பிளேட், இந்த இடம் நான் வாயில சொல்கிறேங்க, கர்சர் இங்கே மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பெரிய அலுமினியம் பிளேட் 2 இருக்குது, அது வந்து மாஸ்ஃபெட்டுக்காக போட்ட அலுமினியம் பிளேட், ஹீட் சிங்க்கு. அதை தவிர இந்த பக்கம் பாருங்க, ஒரு சின்ன அலுமினியம் பிளேட் போட்டிருக்காங்க. போர்டுனுடைய ரைட் சைடு கார்னரில் இந்த மஞ்சள் கலர் கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது பாருங்க, அதுக்கு பக்கத்தில். அது என்ன சார் டிவைஸ் அப்படின்னா ட்ரையாக் டிவைஸு. ஸோ ட்ரையாக் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இன்றைக்குமே அப்ளிகபிளாக நிறைய மேக்ஸிமம் டிவைஸில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் ட்ரையாக் எப்படி வேலை செய்யுது, ட்ரையாக் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, ட்ரையாக்கு கேட் சிக்னல் கொடுத்தா என்ன ஆகும், கிராஸ் வெரிஃபை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க சார். நேரடி வகுப்பு வரும்போது தெரிஞ்சுக்குவீங்க.
ஸோ இதுதான் சார் விஷயம். ட்ரையாக்கு, எஸ்சிஆர், டையாக்கு இந்த டாபிக் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக். இதுக்கு மேலே வர்றதெல்லாம் வேற வேற இருக்கும் சார். அதாவது வேற வேறனா அடுத்தடுத்த டாபிக்கு நம்ம போயிடலாம். இனிமே வந்து ரிலேவை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம் சார். ஒரு நிமிஷம் சாரிங்க, எங்கே இருக்குன்னா நம்மளுடைய சிலபஸ். சரி, இதில் இல்லைங்க, நான் எங்கே எடுத்து வச்சேன்னு தெரியல. அடுத்த சிலபஸை பற்றி ரெஃபர் பண்ணலான்ட்டு வந்தேன். அடுத்து நம்மளுடைய சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் என்ன வேலை செய்யுது, அது எப்படி செய்கிறாங்க, அதனுடைய இது என்ன, ரிலேனா என்ன, கான்டாக்டர்னா என்ன, அந்த மாதிரி இப்போ நம்ம பேசிக்காக போதுமான அளவு காம்பனன்ட்ஸை பார்த்தாச்சு. செமிகண்டக்டர் காம்பனன்ட்ஸ் அவ்வளோதான் சார். ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர், டயோடு, ஐஜிபிடி, மாஸ்ஃபெட்டு, அப்புறம் எஸ்சிஆர், ட்ரையாக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் எல்லா போர்டையும் ஒர்க் பண்ண முடியும். எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போர்டை ஒர்க் பண்ண முடியுங்க. இதை தாண்டி அந்த ஐசிஸ் என்ன பண்ணுதுங்கிறதும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமாக இருந்தாலும் ஷார்ட் அவுட் பண்ணிட முடியும். அதை கம்ப்ளீட் பண்ண முடியுமாங்கிறது வேற விஷயம். இப்போ ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் போயிருக்கும், அந்த ப்ராசஸர் கிடைக்காது, 100% கிடைக்கலாம், அந்த போர்டு ஸ்கிராப் தான், தூக்கி போட்ட வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதுவே அந்த போர்டில் என்ன ப்ராப்ளம்ங்கிறத உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். கிராஸ் வெரிஃபை பண்ணி எங்கே என்ன எல்லாம் செக் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியுங்க. நம்ம 10 போர்டு அட்டன் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அதில் 8 போர்டு நீங்கள் ரெடி பண்ணிட முடியும், நீங்களாக ரெடி பண்ணிட முடியும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் வெளியே டிபெண்ட் பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ் அவங்களுக்கு சில பேர்த்துக்கு இல்லைன்னா போர்டு அவ்வளோதாங்க டெட்டுன்றுவாங்க. இதே வேற ஒரு இடத்துல நீங்கள் கொடுக்கும்போது அதே போர்டை ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவர்களும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, முடியலன்னு ஆகாதுன்னு இருப்பாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிக்கை செக் பண்ணும்போது டக்குன்னு ஏதாவது ஒரு சின்ன காம்பனண்ட் தான் ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சார் வரும். நான் என்ன தான் உங்களுக்கு தேரி பேசினாலும் நீங்கள் உட்காந்து பண்ணும்போது தான் வரும். அதுக்கு இந்த கிளாஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். இன்னைக்கான செஷன் முடிஞ்சதுங்க. எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன் சார். எஸ்சிஆரை பற்றி, ட்ரையாக்கை பற்றி, டையாக்கை பற்றி. எஸ்சிஆருக்கு 3 டெர்மினல் இருக்கும், ட்ரையாக்குக்கும் 3 டெர்மினல் இருக்கும், டையாக்கு 2 டெர்மினல் தான் இருக்கும், 2 பாயிண்ட் தான் இருக்கும். ஏன்னா இன்புட் அவுட்புட் அவ்வளோதான், அதுக்கு சுவிட்ச் தேவையில்லை, அது தானாகவே தன்னுடைய வோல்டேஜ் வந்த உடனே ஆன் ஆகிடும். இவ்வளோ தான் சார் விஷயம். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இனிமேல் கண்டினியூ பண்ணி கேட்கலாம் சார். சார் இன்னும் ஒரு விஷயம் சார், இது ஒன்றும் முடிச்சிடறேன் சார். எனக்கு ஒரு குழப்பம் இருக்குதுங்க. என்னன்னா இது இந்த கிளாஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஏதாவது டிலே நான் அனுப்பிச்சிடுறேன், இல்லை வேறு ஏதாவது லிங்க் நான் அனுப்பிச்சிடுறேன் சார். இருந்துமே எனக்கு ஒரு சில கான்டாக்ட் திரும்ப நான் வந்து அனுப்பாமல் விட்டுறேன். அது என்னன்னா எனக்கு சரியான டேட்டா பேஸ் இல்லை சார். எனக்கு வந்துட்டு இன்னைக்கு கண்டிப்பாக இதை பண்ணுங்க சார். உங்களுக்கு எதுவுமே கம்யூனிகேஷன் மிஸ் ஆகாமல் பண்ணிடுறேன். அதாவது 90477 54811 இது வந்து யூடியூப்காக மட்டுமே வச்சிருக்கிற நம்பருங்க. இந்த நம்பருக்கு உங்கள் நேம் போட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருங்க சார். ஏற்கனவே உங்கள் பேர்லாம் நான் எல்லாத்துக்கும் பதிவு பண்ணியிருக்கிறேன். இருந்தாலுமே யாராவது மிஸ் ஆன நம்பர் எனக்கு என்ன பேருன்னு தெரிஞ்சுக்கும் சார். இப்போ இளஞ்செழியன் சார் இது நம்பரு, பாபு சார் இந்த பழைய நம்ம ஆளுங்க கிளாஸ் இது எல்லாரும் நம்பரும் என்கிட்ட பேரோட இருக்குது சார். பாலா சார் இது, இவங்க சுமித் சார் இது எல்லாத்துக்குமே என்கிட்ட இருக்குது சார். இருந்தாலுமே எனக்கு எல்லாருமே இன்னைக்கு வந்து மறக்காமல் உங்கள் பேரை போட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருங்க சார். அது என்ன ஆகுதுன்னா 1-2 பேர்த்துக்கு அனுப்பாமல் விட்டுறேன்னா கரெக்டாக கிளாஸ் வரும்போது சார் நோ ஆடியோன்னு வருது. நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கா? இடையில 2-3 பேர் நோ ஆடியோன்னு போட்டிருக்காங்க, இப்பதான் பாக்குறேன். கேக்குது சார், கேக்குது சார். ஐயோ சாரிங்க, ஆமா தம்புலாம் கொடுத்தீங்கல்ல, சாரி சார். ஒரு அப்படியே ஏதோ ஒரு மைண்ட்ல இருக்கேன், எனக்கு டென்ஷன் என்னங்கிறது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்றேன் சார். ஸோ அதனால தயவு செய்து எனக்கு இந்த நம்பர்ல கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, 90 47 75 48 11 90477 54811 ஸ்க்ரீன்லேயே இருக்கும் சார். இதுக்கு மட்டும் உங்கள் பேர் போட்டு எனக்கு ஒரு இது அனுப்புங்க சார். தங்கமணி சார் உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குது, இருந்தாலும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே அனுப்பிச்சி விட்ருங்க சார். சார் சாரி சார், இன்றைக்கி எனக்கு என்ன டென்ஷன் அப்படின்னா ஒரு காலேஜில் கிளாஸ் எடுக்க போயிருந்தேங்க, அது எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சு சார். நாளைக்கு வந்து சேலமில் சோனா இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ரிலேட்டடாக ஒர்க் ஷாப் இருக்குங்க சார். அதுக்கு மெட்டீரியல் வாங்கலை, அங்கே போய் கடைக்கு போனால் அவன் 8 மணி 9 மணி ஆகும்ட்டாங்க. அதனால சரி எப்படியும் லேட் ஆகும், கிளாஸ் எடுக்க முடியாது அப்படின்னா 9 மணிக்கு தள்ளி வச்சுட்டு சரி 9 மணிக்கு எப்படியும் எடுத்துடலான்ட்டு எடுத்தேன். இப்போவுமே எனக்கு மைண்ட் என்னன்னா இந்த கிளாஸை முடிச்சுட்டு நாளைக்கு ஒர்க் ஷாப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் சார். ப்ரிப்பேர் மீன்ஸ் எல்லாம் மெட்டீரியல் எடுத்து வைக்கணும், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், அது ப்ராக்டிக்கல் செஷனு. ஸோ அதனால் எல்லா மெட்டீரியலும் எடுத்து எல்லாம் இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சா தான் நாளைக்கு அங்கே போய் கரெக்டாக கிளாஸ் கண்டக்ட் பண்ண முடியும் சார். அதனால் அந்த டென்ஷன் ஓடிட்டு இருக்கிறதுனால என் வார்த்தையே கடன்னு ஓடுது, அது எனக்கே தெரியுது. உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். அப்படி இல்லைனாலும் மறுபடியும் ப்ராப்பராக உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்லிடுறேன் சார்.
ஷோர் சார், தேங்க்யூ ஆல். சார் எனக்கு எல்லாரும் இந்த 9047775481 இந்த நம்பருக்கு அவங்க பேர் போட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிடுங்க சார். நான் கிளியராக சேவ் பண்ணி வச்சிடுறேன். ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே அனுப்பிச்சிடுறேங்க. கிளாஸ் 4 லிங்க் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டேன் சார். கிளாஸ் 5 இதுதான். இந்த இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, கிளியராக ரெக்கார்டிங் இருக்குது. உடனே அப்லோட் பண்ணி விட்டுறேன். கிளாஸ் 4 லிங்க் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன். ராஜா சார் கேட்டிருக்கீங்க, அதான் சொல்கிறேன். உங்கள் நம்பரை எனக்கு எதாவது மிஸ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா நான் சேவ் பண்ணாமல் இருக்கலாம். தேங்க்யூ சுமித் சார். நாளைக்கு கிளாஸ் கண்டிப்பாக நான் ப்ராப்பராக எடுத்துருவேன் சார். அது மேலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஏதாவது ஒரு மெட்டீரியல் விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ சார். சார் டவுட் ஏதாவது இருந்தால் எனக்கு கேளுங்க சார், நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் புரிஞ்சதான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியுதா சார்? ஒரே ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க சார், சார். அந்த ஃபர்ஸ்ட் எஸ்ஆர் பத்தி நடத்துனீங்களா, அதுல வந்து நம்ம 6 வோல்ட் பேட்டரி கேட்டு கொடுத்தீங்க. ஓகே. அதுக்கப்புறம் 12 வோல்ட் அந்த லேம்புக்கு வந்து ஏசி கொடுத்துருந்தீங்க. அதுக்கு 2 மைனஸையும் வந்து ஒரே லைன்ல கொடுத்துருந்தீங்க. அது எப்படி சார் கொடுக்கலாமா? எப்படி இது 12 வோல்ட் ஏசி சொல்லியிருந்தீங்க, பட் 6 வோல்ட் பேட்டரி. அதாவது நீங்க வந்து ஓகே. கண்டிப்பா இது சரியான கேள்வி சார். ஒரு எஸ்சியா இருக்கு, அதுவும் இதுலதான் இது நடக்குமே. நம்ம நார்மல் மத்த சர்க்கியூட்லாம் ஏசி லிங்கே ஆகாது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏசியினுடைய நியூட்ரல் லிங்க் ஆகும். அதே மாதிரி நம்ம அந்த கேட் வோல்டோட மைனஸும் லிங்க் ஆகும். ரெண்டுமே அந்த டிசி வோல்டேஜோட மைனஸையும் ஏசி வோல்டனுடைய நியூட்ரலையும் லிங்க் பண்ணலாமா சார்னா கண்டிப்பா லிங்க் பண்ணலாம் சார். எதுவும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ப்ராப்ளம் ஷாக் அடிக்குமானா ஷாக் அடிக்காது. சில நேரத்தில் ஷாக் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்டோ கப்ளரை பயன்படுத்துவாங்க சார். கேட்டுக்கு நேரடியாக டிசி சப்ளையை கொடுக்க மாட்டாங்க, ஆப்டோ கப்ளரை கனெக்ட் பண்ணுவாங்க சார். இதோ இங்கே பாருங்களேன், அதுதான் எஸ்எஸ்ஆர். இப்போ இதுக்கு பாருங்களேன் லைன் எப்படி போகும்ட்டு. கேட்டுக்கு நீங்கள் கேட்ட கேள்வியும் சரியான கேள்விங்க, புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தேவையான கேள்வி தான். அதுக்கு பதிலும் வந்து எஸ்சிஆர் ஒன்றும் ஆகாது. ஆனால் நம்மளுக்கு சில நேரத்தில் இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரிட்டர்ன் சப்ளை ஷாக் அடிக்கிறதுக்கு, லீக்கேஜ் இருக்கிறதுனால தொட்டா ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருப்பான்னா, நம்ம கொடுக்குற டிசி வோல்டேஜை நேராக கேட்டுக்கு கொடுக்காம அதுக்கு ஒரு நடுவில் ஒரு சின்ன ஆப்டோ கப்ளர்னா உங்களுக்கு புரிஞ்சு தெரியும் சார் ஏற்கனவே, இல்லைனாலும் நான் ஒரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். நம்ம கொடுக்குற சப்ளைவை வாங்கிக்கிட்டு அந்த பக்கம் லைட்டு சிக்னலை உருவாக்கும், ஒரு எல்இடி எரிய வைக்கும். அந்த எல்இடி எரிஞ்சிச்சுன்னா அந்த பக்கம் கண்டக்ஷன் நடக்கும். அதுக்கு பேர் ஆப்டோ கப்ளர் சார். அதாவது லைட்டு மூலமாக கனெக்ஷனை வந்து உருவாக்கும். அதுதான் ஆப்டோ கப்ளர். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம இந்த ட்ரையாக் வேலை செய்யறதுக்கு சப்ளை நேராக கொடுக்கல, ஆப்டோ கப்ளரில் கொடுத்துருக்காங்க. ஆப்டோ கப்ளர் போய் இந்த இதை ஆன் பண்ணுது. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க சார், வேற என்ன டவுட்னு சொல்லுங்க சார். சார் வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? யாருக்காவது டவுட் சொல்லுங்க சார். சிங்கிள் எஸ்ஐஆரா யூஸ் கிடையாதா? எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டாங்களா? சிங்கிள் எஸ்சிஆர் யூஸ் பண்ணுவாங்க சார். சிங்கிள் எஸ்சிஆர் எப்படி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பர்னு சொல்லுவோம், டிசி டு டிசி கன்வெர்ட்டரில். அது பழைய இதில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை தான் சார். சிங்கிள் எஸ்சிஆர் பெருசாக பயன்படுறதில்லை. காலேஜில் வந்து இந்த லெபார்டரி எக்யூப்மெண்ட் டெஸ்டிங்க்கு மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டரையே எஸ்சிஆர் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க சார். இப்போ வந்து மாஸ்ஃபெட் வச்சு கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இப்போ மாஸ்ஃபெட்லாம் வந்து எஸ்ஏஆர் வந்ததுக்கப்புறம் வந்தது தான் சார். சொல்லப்போனால் ஒரு 25-30 வருஷத்துக்குள்ளே வந்தது தான். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆர் வச்சு தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தேவை இருந்தது சார். இப்போ ஒன்றும் அதிகம் பயன்படுத்தலை தான் சார். சார் ஏசியில் எவ்வளோ கேட் வோல்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏசிலேயோ டிசிலேயோ கேட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 10 வோல்ட் கொடுத்தா போதுங்க. அதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் தான் 230 வோல்டேஜ். அதாவது அந்த சுவிட்ச் எந்த லோடை தடுக்கணுமோ கனெக்ட் பண்ணணுமோ அது வந்து 230, 440, ஈவன் 600 வோல்ட் வரலும் தாங்கும். இங்கே பாருங்களேன், நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் ஒரு ட்ரையாக் நம்பர் அடிக்கிறேங்க, BT139. இதான் ட்ரையாக்கு. இந்த ட்ரையாக் எத்தனை வோல்டேஜ் வரலும் தாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 வோல்டேஜ் வரலும் வித்ஸ்டாண்ட் பண்ணும் சார். அப்போ 230 வோல்ட்டுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 12 வோல்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 400 வோல்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் இந்த மாஸ்ஃபெட் ட்ரையாக் வந்து காமனாக யூஸ் ஆகுங்க. சார் வேற என்ன டவுட்னு சொல்லுங்க சார், நான் சொல்கிறேன். இங்கே காமிச்சிருக்கான் பாருங்க.
மேக்ஸிமம் சாரி 600 வோல்ட் மேக்ஸிமம், மினிமம்னு போட்டிருக்காங்க 600 வோல்ட்டுங்க. சொல்லுங்க சார் வேற. அதே இது மாதிரி கரண்ட் கேட்டுக்கு எவ்வளவு வந்து தாங்கும்னா அதிகபட்சம் 16 என்ன? ஆம்ஸ் தாங்கும். சொல்லுங்க சார் சொல்லுங்க. கேட்டுக்கு அதிகபட்சம் இப்ப நீங்க 3 வோல்ட் 6 வோல்ட் 10 வோல்ட் சொல்றீங்க, அதிகபட்சம் கேட்டுக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ்? சார் எல்லாமே டேட்டா ஷீட் டிபெண்ட் பண்ணுதுங்க. இங்க கொடுத்துருக்கான் பாருங்க சார், ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, கேட்டுக்கு ஓகே சார். 12 வோல்ட் வரலும் கொடுக்கலாங்க. எவ்வளவு மில்லி ஆம்பியர் கொடுக்கலாம்னா 35 மில்லி ஆம்பியர், 35 35 70, அதிகபட்சம் 70 மில்லி ஆம்பியர் தான் கொடுக்கணுங்க. அப்ப எப்படி சார் 70 மில்லி ஆம்பியர் தான் நம்ம கொடுக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ரெசிஸ்டர் உள்ள கொண்டு வந்துட்டாலே கரண்ட் குறைஞ்சிருங்க. அப்ப கேட்டுக்கு ரெசிஸ்டர் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க, நேரா கொடுத்துருக்க மாட்டாங்க சார். இங்க அப்படின்னா வோல்டேஜ் பிரச்சனை அதிகபட்சம் இல்லைங்க. 12 கம்மியா கொடுத்தாலும் ஓகே தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆமா, நம்ம வந்து நீங்க 3 வோல்ட் கொடுத்தாலுமே இது ஓகே தான். 6 வோல்ட் 10 வோல்ட் 12 வோல்ட் கொடுத்தாலுமே நடுவில் அந்த ரெசிஸ்டர் வந்துருச்சுன்னா அந்த ரெசிஸ்டர் வந்து அதுக்கேற்ற கரண்ட்டை குறைச்சி கொடுத்துரும் சார். மேஜரா இது வந்து இந்த கரண்ட்னால வேலை செய்யக்கூடிய டிவைஸ், கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி டிரான்சிஸ்டர் மாதிரி. இதுக்கு போதுமான கரண்ட் கிடைக்கலாம் வேலை செய்யாது. உதாரணமா நம்ம வந்து 50 வோல்ட் கேட்டுக்கு கொடுக்குறேங்க, கரண்ட் வந்து வெறும் 5 மில்லி ஆம்ஸ், இது ஆன் ஆகாது. இதுவே நான் வெறும் 3 வோல்ட் தான் சார் கொடுக்குறேன், கரண்ட் வந்து 50 மில்லி ஆம்ஸ் வரலும் வாய்ப்பு என்கிட்ட இருக்குது, அப்போ இது ஆன் ஆகிடும். வோல்டேஜ் கம்மியாக கூட இருந்துட்டு போகுது, பட் மினிமம் ஒரு 3 வோல்ட் வேணும். மினிமம் வோல்டேஜ்னு ஒரு கிரிட்டீரியா இருக்குது. அந்த மினிமம் வோல்டேஜில் போதுமான கரண்ட் கிடைச்சாலே இது ஆன் ஆகிடும். பட் நான் வந்து எனக்கு தேவைக்கும் அதிகமாக நான் வந்து 3 வோல்ட் தான் சார் சொல்லியிருக்கேன், நான் 20 வோல்ட் கொடுக்குறேன் சார் அப்படின்னாலும் 20 வோல்ட்டில் வெறும் 2 மில்லி ஆம்பியர் தான் 3 மில்லி ஆம்பியர் தான் கொடுக்குறீங்கன்னா அது ஆன் ஆகாது, அதுக்கு போதுமான கரண்ட் கிடைக்காது. ஏன்னா இது கரண்ட் டிபெண்ட் டிவைஸ் சார், ஏசிஆர். இதுக்கு பேரே என்ன சொல்லுவாங்கன்னா கேட் கரண்ட்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கு என்ன கொடுக்கணும்னா கேட் வோல்டேஜ்னு சொல்ல மாட்டாங்க, கேட் கரண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஆன் பண்ணுறதுக்கு. எஸ் சார், வேறங்க சார். சார் நியூட்ரல் கிரவுண்ட் வந்து நம்ம ரெண்டுத்தையும் இது பண்ணலான்றது ஓகே சார். இப்போ திடீர்னு ஒரு ஆப்டோ கப்ளர் சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஒரு செகண்ட். நம்ம அதுக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம் சார். அதுக்கு டயக்ராம் இங்க கொடுத்துட்டேன் பாருங்க. நியூட்ரல் ஃபேஸ் எப்படி வேணாலும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாக்கை கொண்டு போய் இப்போ நான் நியூட்ரல்ல கொடுத்தா என்ன சார் ஆகும்னா ஒன்றும் ஆகாது. நீங்க சீரியஸா தான் கனெக்ட் பண்றீங்க. சீரியஸா கனெக்ட் பண்றதுனால சர்க்கியூட்டுக்கு உள்ளதான் இது கனெக்ட்ல இருக்கிறதுனால அது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி இந்த கேட்டுக்கும் ஃபேஸுக்கும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், நியூட்ரலுக்கும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், எதுக்கு வேணாலும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இது வந்து எப்படி கொடுத்தாலும் வேலை செய்யக்கூடிய ஒரு டிவைஸ். இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்களேன். உங்க கேள்விக்கு சரியான பதில் இங்க கிடைக்கும் பாருங்களேன். சரிங்க பாருங்க, இமேஜ் பாருங்க. ஐயோ, ஏசி எஸ்எஸ்ஆர்னு கொடுத்தோன்னு வேறு எஸ்எஸ்ஆர் இமேஜ் வந்துருச்சு. சர்க்கியூட் எஸ்எஸ்ஆர் இப்படி தான் சார் இருக்கும். முன்னாடி பார்த்த இமேஜ் எஸ்எஸ்ஆர். சார் இங்க பாருங்களேன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு டிராப் பண்ணி எல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க சார். ஏசின்னு கொடுத்ததுனால ரிசல்ட் வேற மாதிரி வருதுங்க. எஸ்எஸ்ஆர் சர்க்கியூட்டு ஓகே. சரிங்க பாருங்க, இப்போ ஆன்சிக் சாரும் அது கேட்டிருந்தாருங்க. இப்போ கேட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், கேட்டுக்கு போதுமான கரண்ட் கொடுத்தா போதும்னு சொல்லியிருந்தேன் சார். இப்போ இந்த சர்க்கியூட்டை கவனிங்களேன். இந்த சர்க்கியூட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டர் எமிட்டர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடு அப்படின்னு அந்த மெயினான டிவைஸ் இருக்குல்ல, லோடை கனெக்ட் பண்ண வேண்டிய அந்த கனெக்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதை இவன் என்னன்னு சொல்லியிருக்கான்னா MT1 MT2 மெயின் டெர்மினல் 1 மெயின் டெர்மினல் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் இருக்கிறதுனால இந்த சர்க்கியூட்ல இருந்தே நீங்க ஃபேஸை எடுத்துக்கிறதுனால இன்னொரு கனெக்ஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை. இதை விட இந்த சர்க்கியூட் இன்னும் ஈஸியாக இருக்குது. இதை காமிக்கிறேன் பாருங்க சார். இதோ இங்கே பாருங்களேன், ட்ரையாக்ல ஒன்று ஃபேஸில் கொடுத்துட்டாங்க, ஒன்று இன்னொரு எண்டை லைட்டுக்கு சீரியஸாக கொடுத்துட்டாங்க, லைட்டோட இன்னொரு எண்டை கொண்டு போய் நியூட்ரலில் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் கேட்டுக்கு சிக்னல் எங்கேருந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸையே வளைச்சி எடுத்துகிட்டு வந்து ரெசிஸ்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கு சார் இங்கே ரெசிஸ்டர் போடுறது மூலமாக உங்களுக்கு கரண்ட்டு குறைஞ்சி அங்கே போயிடும். எதுக்கு? கேட்டுக்கு. நான் தான் சொல்லியிருந்தேன் குறைவான கரண்ட்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போது இந்த இடத்துல தனியான டிசி சப்ளை பயன்படுத்தும் போது தான் டிசி சப்ளைனுடைய பாசிட்டிவ் கேட்டுக்கு போயிடும், டிசி சப்ளைனுடைய மைனஸ் வந்து நியூட்ரலுக்கு போயிடும். தனியாக ஒரு சப்ளை கொடுத்து நான் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்க.
ஏசி சப்ளைவும் கொடுத்துருந்தோம், டிசி சப்ளைவும் கேட்டுக்கு கொடுத்துருந்தோம். அப்போ டிசியோட பாசிட்டிவ் வந்து கேட்டுக்கு கொடுத்துட்டோம், டிசியோட நெகட்டிவை நியூட்ரலில் காமன் பண்ணியிருந்தோம். அதை கூட முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தார், அப்படி கொடுக்கலாமா சார், ஏசி டிசி ரெண்டும் கம்பைன் பண்ணலாமா அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே சர்க்கியூட்ல இருந்து தான் லைன் வருது, அதனால ஆல்ரெடி நியூட்ரல் காமனாக இருக்கிற மாதிரி அதை நினச்சிக்கும். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபேஸை தூக்கிட்டு வந்து நேராக மேலே கொடுத்துட்றேங்க, ட்ரையாக்னுடைய மேலே கொடுத்துட்றேன். அதனோட இன்னொரு எண்டை எடுத்துகிட்டு வந்து லைட்டில் கொடுத்துட்றேன். அதனோட இன்னொரு எண்டை எடுத்துகிட்டு போய் லைட்னோட இன்னொரு எண்டை எடுத்துகிட்டு போய் நியூட்ரலில் கொடுத்துட்றேன். ஆக எல்லாமே கனெக்ஷனில் தான் இருக்குது. அது கூடவே இந்த கேட்டை ஃபேஸு கூட லிங்க் பண்ணியிருக்கேன் ஒரு ரெசிஸ்டரை போட்டு. அப்போ எப்போ அந்த ரெசிஸ்டர் வந்து இந்த கேட்டுக்கு கனெக்ட் ஆகுதோ அப்போ இந்த ட்ரையாக் வேலை செய்யும். ஆனால் இதை தடுக்கிறதுக்கு இங்கே ஆப்டோ கப்ளர் இருக்குது. ஆப்டோ கப்ளர் என்ன பண்ணும், நீங்கள் ரெசிஸ்டர் போட்டு ஏசியை கேட்டுக்கே கொடுத்துருந்தாலும் நான் வழிவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சிருக்கு கேட்டுக்கு போகிற கரண்ட்டை. அப்போ அது எப்போ வேலை செய்யும், நம்ம இந்த பக்கமாக அந்த 3 வோல்ட் 5 வோல்ட் அந்த சிக்னல் கொடுக்குறோம் இல்லைங்களா, கொடுத்த உடனே இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு லைட் எரியும் ஆப்டோ கப்ளரில். அந்த லைட் எரிஞ்ச உடனே இந்த ஆப்டோ கப்ளர் தான் அப்போ தான் என்ன பண்ணும், அந்த ஃபேஸை கொண்டு போய் கேட்டுக்கு சேர்த்தோம். சார் ஃபேஸில் 230 வோல்ட் வரும் சார். இப்போ ரெசிஸ்டர் வந்து கரண்ட்டை தான் சார் குறைக்கும். 230 வோல்ட்டை கொண்டு போய் கேட்டில் கொடுத்தா எதுவும் ஆகிடாதா சார்னா, இது கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸு, இதுக்கு போதுமான அளவுக்கு கரண்ட் கிடைச்சா ஆன் ஆகிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் காமன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆப்டோ கப்ளரில். இதுவே தனிப்பட்ட முறையில் கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நியூட்ரல் கூட உங்களுடைய டிசி சப்ளைவை காமன் பண்ணி தான் ஆகணும். சார் புரிஞ்சதா சார்? புரிஞ்சுது சார். ஓகே, சூப்பர் சார். ஷூர் சார், தேங்க்யூ சார். புரிஞ்சுதுங்க சார். ஆனா ஆப்டோ கப்ளருடைய அந்த டயக்ராம் மாதிரி இல்லைங்களா, அது வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க சார். ஆப்டோ கப்ளர்லயே வேற டைப்புங்களா இது? ஆமா கண்டிப்பா சார். இது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஆப்டோ கப்ளர்லயுமே டிரான்சிஸ்டர் போட்டோம்னா டிரான்சிஸ்டர் பாசிட்டிவ் மட்டும் தானே சார் வழிவிடும். ஆனா இந்த இடத்துல பாசிட்டிவ் அப்பையும் வேலை செய்யணும், நெகட்டிவ் அப்பையும் வேலை செய்யணுங்க. அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது ஏசியில வேலை செய்யக்கூடிய ஆப்டோ கப்ளர். உள்ள வந்து டையாக்கு தான் சார் இருக்கு, டையாக்கு. ஸோ ட்ரையாக்கே கேட் இல்லாத மாதிரி இருக்கு பாருங்க. கேட்டுக்கு பதிலாக நம்ம லைட் அடிக்க போறோம். லைட் அடிச்சா உள்ள அந்த ட்ரையாக் ஆன் ஆயிடும். இது பாசிட்டிவையும் வழிவிடும், நெகட்டிவையும் வழிவிடும். சார் இதுக்கு பேர் என்னங்க சார்? இதுவுமே ஆப்டோ கப்ளர் தான் சார். நாம கேட்கும் போது எப்படி கேட்கணும் சார்? இது நம்பர் தாங்க, எம்ஓசி இங்க போட்டிருக்கான் பாருங்க, எம்ஓசி 3021 கொடுங்கன்னா அவங்க தருவாங்க சார். கடையில போயிட்டு எனக்கு ஏசி ஆப்டோ கப்ளர் கொடுங்க, டிசி ஆப்டோ கப்ளர் கொடுங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நம்பர் பார்ட் நம்பர் சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க. இதுலயுமே பின் நம்பர்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். இங்க பாருங்களேன், இதோட இதை பார்த்துடலாம். ஏசி ஆப்டோ கப்ளர் ஒயிட் கலர்ல, மேக்ஸிமம் இது வந்து ஒயிட் கலர்ல வரும் சார். எங்க எது இமேஜ் இல்ல, நம்பரே கொடுத்துட்டோம்னா கரெக்டா இருக்குங்க. சார் இது ரெக்கார்ட் இருக்குல்ல சார், இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? கண்டிப்பா சார். ஓகே ஓகே சார். ஓகே சார் இங்க இருக்கு பாருங்க சார், ஹன்சிக் சார், எம்ஓசி 3021 கொடுத்தேன். அந்த ஆப்டோ கப்ளர் இங்க இமேஜ் காமிச்சிருக்காங்க. இதுக்கான பின் டீடைல் அதில் கொடுத்துருப்பான் சார். இந்த ஆப்டோ கப்ளர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லையும் வழிவிடும், நெகட்டிவ்லையும் வழிவிடும். இதுவே நம்ம நார்மல் ஆப்டோ கப்ளர், இப்போ பிசி 817 உங்களுக்கு நார்மலாக ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு நம்பர். பிசி 817 போட்டோம்னா அதோட இமேஜ் உள்ள எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. உள்ள வந்து ஒரு டிரான்சிஸ்டரை போட்டிருக்காங்க. லைட் ஆன் ஆனிச்சுன்னா பாசிட்டிவா அல்லது எய்தர் நெகட்டிவா க்ளோஸ் பண்ணி விடும் சர்க்கியூட்டை. ஒரு சப்ளைவை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணி விடும். ஏசி கொடுத்தீங்கன்னா அது ஃபங்க்ஷன் ஆகாது இந்த ஆப்டோ கப்ளர். அப்போ அதுக்கு ஏசியில் வேலை செய்யக்கூடிய ஆப்டோ கப்ளர் தனியாக டிசைன் பண்ணியிருக்காங்க சார். அதான் விஷயம். சார் அப்படின்னா கவனிச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷம் சார், நல்ல வேலை, வீணா போகல. ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். சார் அந்த பேன் ரெகுலேட்டர் காமிச்சிங்க சார், 500K போட்டு அப்புறம் 3.9K ரெண்டு ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுமா இல்ல ஏன் சார்? அது ரெண்டு போடணும். சார் இப்போ அந்த ஃபேன் ரெசிஸ்டரை நீங்க முழுசும் குறைச்சிட்டீங்கன்னா 0 ஓமுக்கு போயிடும் இல்லையா? அதுக்குன்னு கேட்டுக்கு குறைஞ்சபட்ச ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேணும் இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு சர்க்கியூட்டை பார்த்தோம். இந்த சர்க்கியூட்ல வந்து கேட்டுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டரை போட்டிருந்தாங்க. பட் ஃபேன் ரெகுலேட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், கையில திருகும் போது முழுசும் அந்த ரெசிஸ்டர் 0க்கு போயிடக்கூடாது. கேட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சபட்சம் இருக்கணும். அதனால அவன் ஃபிக்ஸ்டா ஒன்று போட்டுட்டான். நீங்க அது முழுசா 0 பண்ணாலும் 0க்கு போகாது ரெசிஸ்டர். ஓகே 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 சார், தேங்க்யூ சார். ஷூர் சார். சார் இதில் எல்டிஆர் யூஸ் பண்ணி ஆப்டோ கப்ளரை எப்படி வேலை செய்ய வைக்கிறதுங்கிறத நான் இன்னொரு கிளாஸில் சொல்கிறேன் சார். அது ஒரு சின்ன விஷயம் தான், இன்னொரு கிளாஸில் சொல்கிறேங்க.
ஒன்றும் இல்லை, ஆப்டோ கப்ளருக்கு வந்து எல்டிஆர் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. லைட் வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஆப்டோ கப்ளர் வேலை செய்யும். அப்போ லைட் ஆன் ஆகிடும். இங்கே பாருங்களேன், ஸ்ட்ரீட் லைட், ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் கண்ட்ரோல். இப்போ இந்த சர்க்கியூட்டை எடுத்துக்குவோம் சார். இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேங்க. வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்கலாம். இல்லை பொறுமையாக வேணும்னா நான் மறுபடியும் இன்னொரு நாள் சொல்கிறேன் சார். இப்போ இந்த சர்க்கியூட்டில் நம்மளோட சர்க்கியூட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது மட்டும்தாங்க. ஸோ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் அழுத்தும் போது இந்த ஆப்டோ கப்ளர் வேலை செய்கிற மாதிரி இந்த சர்க்கியூட்டை கொடுத்துருக்கான் சார். இந்த சுவிட்சுங்கிற இடத்துல கழட்டிட்டு இந்த இடத்துல ஒரு எல்டிஆரை போட்டிங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் அதிகமாக வெளிச்சம் கொடுக்கும் போது, இதோ இப்படி போட்டுடுறேங்க. எல்டிஆருக்கு அதிக வெளிச்சம் கொடுக்கும்போது நல்லா கண்டக்ட் ஆகும். நல்லா கண்டக்ட் ஆணுச்சுன்னா அந்த நேரத்தில் இது வந்து ஆப்டோ கப்ளருக்கு சப்ளை போகும். சப்ளை போணுச்சுன்னா இந்த லைட் எரியும். நீங்கள் எல்டிஆருக்கு லைட் அடிச்சிங்கன்னா இங்கே லைட் எரியும். சார் எனக்கு இப்படி வேணாம் சார், லைட்டு இருக்கும் போது எனக்கு லைட் எரியக்கூடாது, பெரிய லைட்டு, இந்த அவுட்புட் வேலை செய்யக்கூடாது. அதாவது பகலில் இந்த லைட்டு வேலை செய்யக்கூடாது, நைட்டில் தான் வேலை செய்யணும், தலைகீழாக நடக்கணும் வேலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டிரான்சிஸ்டரை போட்டுக்கணும் சார். இந்த அவுட்புட்டை நேராக கொடுக்காம இதை கொண்டு போய் ஒரு டிரான்சிஸ்டருக்கு இன்புட்டாக கொடுக்கணுங்க. இதோ இந்த மாதிரி. ஸோ டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, பகல் நேரத்தில் இந்த எல்டிஆர் வேலை செய்யும். எல்டிஆர் வேலை செஞ்சு டிரான்சிஸ்டரை ஆன் பண்ணி விட்டுரும். இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆனிச்சுன்னா நம்ம ஆப்டோ கப்ளருக்கு போகிற கரண்ட்டை கிரவுண்ட் பண்ணி விட்டுரும். ஆப்டோ கப்ளருக்கு போகிற கரண்ட் எல்லாத்தையும் இந்த டிரான்சிஸ்டர் 0 பண்ணிருக்கும். அப்போ ஆப்டோ கப்ளர் வேலை செய்யாது. இதோ இங்கே பாருங்கள், ஆப்டோ கப்ளர் வேலை செய்யறதுக்கு தனியாக ஒரு ரெசிஸ்டரை இங்கே போட்டுடுறேங்க. இந்த ரெசிஸ்டர் வழியாக ஆப்டோ கப்ளருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு எல்இடி தான், உள்ள ஒரு லைட் தான் எரிய போகுது. நான் ஒரு 500 ஓம் ரெசிஸ்டர் இங்கே போட்டிருக்கேன் சார். இந்த இடத்துல இந்த 500 ஓம் ரெசிஸ்டர் வழியாக இந்த ஆப்டோ கப்ளர் நார்மல் நேரத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கும். நார்மலாக நீங்கள் எல்டிஆரே மறந்துடுங்க. 500 ஓம் வழியாக இதுக்கு கரண்ட் கிடைச்சிட்டு இருக்கும். ஆப்டோ கப்ளர் வேலை செய்யும். ஆப்டோ கப்ளர் வேலை செஞ்சிச்சுன்னா இந்த அவுட்புட்டில் லைட் எரியும். ஓகே, நான் இந்த ஆப்டோ கப்ளருடைய இந்த பின் இருக்கு இல்லைங்களா, மெயினான அந்த பாசிட்டிவ் பின்னு, அதை வந்து ஒரு டிரான்சிஸ்டர் போட்டு கிரவுண்டில் கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகும், டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிடுச்சுன்னா அந்த பின்னு கிரவுண்ட் ஆகிடும். கிரவுண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வோல்டேஜ் கிடைக்காம ஆப்டோ கப்ளர் ஆஃப் ஆகிடும். ஓகே, அப்போ எப்போ ஆஃப் பண்ணுறது நம்ம கையில் கண்ட்ரோல் கிடச்சிருச்சு. இந்த ஆப்டோ கப்ளரை கொண்டு போய் ஒரு எல்டிஆர் கூட லிங்க் பண்ணிடுறேன். எல்டிஆர் கூட லிங்க் பண்ண என்ன ஆகும், எல்டிஆர் வெளிச்சமாக இருந்தால் வேலை செய்யும். எல்டிஆர் வெளிச்சத்தில் வேலை செஞ்சு டிரான்சிஸ்டரை வேலை செய்ய வைக்கும். டிரான்சிஸ்டர் வேலை செஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஆப்டோ கப்ளர் வேலை செய்யாமல் போயிடும். ஆப்டோ கப்ளர் வேலை செய்யலைன்னா அவுட்புட்டில் உங்களுக்கு லைட் எரியாது. எப்போ, பகல் நேரத்தில். ராத்திரி ஆயிடுச்சு சார், இருட்டாயிடுச்சு, இருட்டில் வந்து எல்டிஆர் வேலை செய்யாது, இதனுடைய ரெசிஸ்டர் அதிகமாகிடும். எல்டிஆர் அதிக ரெசிஸ்டர் காரணமாக இந்த டிரான்சிஸ்டர் இப்போ வேலை செய்யாது. டிரான்சிஸ்டர் வேலை செய்யலைங்கிறதுனால இந்த ஆப்டோ கப்ளரோட கரண்ட்டை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, அதுக்கு தொந்தரவு பண்ணல. அப்போ இந்த ஆப்டோ கப்ளர் நல்லா வேலை செய்யும். அந்த நேரத்தில் இந்த ஆப்டோ கப்ளர் மூலமாக இந்த லைட் வந்து ஆன் ஆகிடும். நைட் டைமில் இந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ இதை ஒரு ஸ்ட்ரீட் லைட் கண்ட்ரோலுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியுங்க. சார் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை வேல்யூ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற ஒரு ரெசிஸ்டர் 500 ஓமு, இந்த எல்டிஆர் வந்து நார்மலாக கடையில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா BC547 டிரான்சிஸ்டரே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கரண்ட் ரொம்ப கம்மி தான் ஆப்டோ கப்ளருக்கு. ஒரு எல்இடி மாதிரி தானே, எல்இடி நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு BC547 போதுமானது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேஸ் ரெசிஸ்டர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 கிலோ ஓமை போடுங்க. இது போதுமானது. இங்கே மேலே எவ்வளோ வோல்டேஜ் சார், எதுவும் வோல்டேஜ் கொடுக்கலாம், எவ்வளோ வோல்டேஜுங்க கொடுக்கணும்னா 12 வோல்ட் வேணால் கொடுத்துக்கோங்க, இல்லை 5 வோல்ட் வேணால் கொடுத்துக்கோங்க. இந்த சர்க்கியூட்டே சரியாக வேலை செய்யுங்க. இதில் எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்கும், நம்பரும் இருக்குது பாருங்கள். சார் வேறு ஏதாவது டவுட்டுங்க? ஐயோ கிளாஸையே காணுங்க. ஒரே நிமிஷம் சார், ஒரு நிமிஷங்க. எனக்கு உங்களோட வியூவை பார்க்க முடியல சார். எனக்கு இது சரியாக வேலை செய்யலை. அதாவது ப்ரௌசர் வந்து கரெக்டாக என்னோட ஃபங்க்ஷன் ஆகும். ரைட்டுங்க சார், இப்போ கேளுங்க சார். சார் ஆடியோ ரொம்ப லோவாக இருக்குது சார், எனக்கு கேட்கலிங்க பாலசுப்ரமணியம் சார். சார் வந்து டிரான்சிஸ்டர் மாஸ்பெட் பற்றி சொல்லியிருக்கீங்க.
ஓகேங்க. சார் இப்போ அந்த இப்போ டிரான்சிஸ்டர் இப்போ மாஸ்பெட்டும் வந்து ஒன் ஆஃப் தி டிரான்சிஸ்டர் தான் சார். நம்ம டிரான்சிஸ்டர் ஆமாங்க, மாஸ்ஃபெட் கண்டிப்பா ஒன் ஆஃப் த டிரான்சிஸ்டர் தான் சார். மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்ங்கிற பேர்ல தான் அது முடியுது. அது ஒரு டிரான்சிஸ்டர் தாங்க. ஆனா என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் டிரான்சிஸ்டர் சார். அதனுடைய வேலைகளை கொஞ்சம் மேம்படுத்தி இருக்காங்க, அவ்வளவுதான். எப்போ சார் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண எப்போ மாஸ்பெட்? சார் உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது சார். சார் எப்போ டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண எப்போ மாஸ்பெட் யூஸ் பண்ண? சார் அது வந்து சர்க்கியூட் டிசைனரை பொறுத்ததுங்க. இப்போ உதாரணமா வந்து அதிக கரண்ட்டை தாங்கணும் சார், வோல்டேஜ் பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க அந்த இடத்துல டிரான்சிஸ்டரை போடலாம். சார் டிரான்சிஸ்டரை எங்க பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லா சர்க்கியூட்லயும் டிரான்சிஸ்டரை தான் சார் பயன்படுத்திட்டு இருந்தாங்க, மாஸ்ஃபெட் கண்டுபிடிக்கிற வரையிலும். இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்ஃபெட் வந்து டிரான்சிஸ்டரோட கொஞ்சம் விலை அதிகம். அதனால சின்ன சின்ன இடத்துலலாம் டிரான்சிஸ்டரை தான் பயன்படுத்துகிறாங்க சார். சின்ன சின்ன வேல்யூஸ்க்கெல்லாம் மாஸ்ஃபெட் வரலைங்க. அதாவது ரொம்ப மைக்ரோ இதுக்கு பவர் ரேட்டிங்க்கு தான் மாஸ்ஃபெட் வந்திருக்கு சார். ஏன்னா அதை கம்பேர் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் இது வந்து காஸ்ட் அதிகம். அதனால அது ஒரு ப்ராடக்ட் வர்த்தக ரீதியாக போகும்போது சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் டிரான்சிஸ்டர் தான் போடுறாங்க. அதை தவிர டிரான்சிஸ்டர் வந்து கொஞ்சம் அதிக கரண்ட் போணுச்சுனாலும் கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணும் சார். பட் மாஸ்ஃபெட் அப்படி கிடையாது. பட்டுன்னு உடனே மாஸ்ஃபெட் வந்து ஷார்ட் ஆகிடும் சார் இன்டர்னலாக. ஒரு 10 டிரான்சிஸ்டருக்கு ஒரு டிரான்சிஸ்டர் ஃபெயிலியர் ஆகுதுன்னா 10 மாஸ்ஃபெட்டுக்கு 4 மாஸ்ஃபெட் ஃபெயிலியர் ஆகும் சார். அடிக்கடி மாஸ்ஃபெட் பட்டுன்னு போயிடுங்க. ஸோ மாஸ்ஃபெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜில் கண்ட்ரோல் ஆகக்கூடிய டிவைஸு. அதனுடைய கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வோல்டேஜ் கொடுத்தாலே ஆன் ஆகிடும். பட் டிரான்சிஸ்டருக்கு கொஞ்சம் அதிக கரண்ட்டை கொடுக்கணும். டிரான்சிஸ்டரோட மாஸ்ஃபெட்டை ஆன் பண்ணுறது எளிமையாக இருக்குது. டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிற கரண்ட்டை விட மாஸ்ஃபெட் அதிக கரண்ட் எடுத்துக்குது. இன்னொன்று நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடுறேங்க. டிரான்சிஸ்டரை விட மாஸ்ஃபெட் பெட்டர் சார். மாஸ்ஃபெட் வோல்டேஜ் கொடுத்தாலே வேலை செஞ்சிடும். கொஞ்சம் வோல்டேஜ் கொடுத்தாலே மாஸ்ஃபெட் வேலை செஞ்சிடும். வோல்டேஜை ஏற்றுறது இறக்கிறது மூலமாக மாஸ்ஃபெட் கண்ட்ரோல் ஆகுது. டிரான்சிஸ்டர் வந்து கரண்ட்டை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் ஆகுது. டிரான்சிஸ்டர் கொஞ்சம் லோடு தாங்கும். டிரான்சிஸ்டர் வந்து பழமையான விஷயம். கொஞ்சம் லோடு எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் வித்ஸ்டாண்ட் பண்ணும், உடனே புகையாது. பட் மாஸ்ஃபெட் வந்து பட்டுன்னு புகைஞ்சு போயிடும். இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எது சார் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட் வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறதுக்கு பெஸ்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வோல்டேஜ் கிடைச்சா கூட ஆன் ஆகிறதுக்கு மாஸ்ஃபெட் வந்து பெஸ்ட்டு. கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செஞ்சாலும் நல்லா ஸ்ட்ராங்காக வேலை செய்யணும் அப்படின்னா அது டிரான்சிஸ்டர் பெஸ்ட்டுங்க. இன்னுமே நிறைய இடத்துல டிரான்சிஸ்டரையும் பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து சார் டிரான்சிஸ்டரில் ஒரு டிராபேக் இருக்குங்க, மாஸ்ஃபெட்டில் ஒரு டிராபேக் இருக்குங்க. இது ரெண்டையுமே ஓவர் கம் பண்ண மாதிரி இல்லையானா அதுக்கு பேர் தான் சார் ஐஜிபிடி. ஐஜிபிடி வந்து மாஸ்ஃபெட்டையும் டிரான்சிஸ்டரையும் கலந்த ஒரு டிவைஸு. நல்ல அதிக கரண்ட்டையும் தாங்கும், அதிக வோல்டேஜையும் தாங்கும், கேட் சிக்னலும் கம்மி, எல்லா வகையிலும் பெஸ்ட்டு வந்து இப்போதைக்கு இதுங்க ஐஜிபிடி. இப்போது நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லலாம் பார்த்தீங்கன்னா ஐஜிபிடி தான் சார் பயன்படுத்துகிறாங்க. வெல்டிங் மிஷினில் ஐஜிபிடி பயன்படுத்துகிறாங்க சார். ஐஆர் கேவிஏ இன்வெர்ட்டரில் ஐஜிபிடி பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு சார் ஐஜிபிடி போயிருக்காங்க அப்படின்னா மாஸ்ஃபெட் மாதிரி இது சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிறது இல்லை. ஏன் அப்படின்னா டிரான்சிஸ்டர் தான் மாஸ்ஃபெட் மாதிரி அடிக்கடி போகாதா, அப்போ டிரான்சிஸ்டரையும் மாஸ்ஃபெட்டையும் கலந்துருங்க. அதுக்கு பேர் இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட்டோடைய டிரான்சிஸ்டரோட கலவை. நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. எஸ் சார், தேங்க்யூ சார். எஸ் சார். சார் இன்னைக்கு நீங்க போய் பார்க்கறத கண்டினியூ பண்ணுங்க சார். நாளைக்கு கூட நம்ம டவுட் கேட்கலாம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இன்னும் ஒரு 10 நிமிஷம் யோசிச்சிருக்கேன். 10:45 வரைக்கும் நம்ம செஷன் சொல்லலாம். அதுக்கு மேலே இல்லை சார் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லலான்ட்டு இருந்தேன். சொல்லுங்கள் சார், நோ ப்ராப்ளம். என்ன வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஹலோ சார், வணக்கம் சார், கேட்குதா? நாளைக்கும் கூட ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கூட டவுட் செக்ஷன் வச்சுக்கலாம் சார். சார் கண்டிப்பாங்க, கண்டிப்பாக அதுவும் சரிதான் சார். நாளைக்குமே டயர்டாக இருப்பேன் சார், இருந்தாலும் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த டைம் போன டைம் பண்ண தப்பை பண்ணவே கூடாது. போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ் இருந்தது சார். அதுலேயுமே ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு வாரமே மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இந்த டைம் என்ன வேலை இருந்தாலும் 10 நாள் தொடர்ந்து எடுத்துருவோம் அப்படிங்கிறதுல இருக்கேன் சார். நாளைக்கு போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் டயர்டாக ஃபுல் டே கிளாஸு எடுத்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம். 9 மணிக்கு நாளைக்கும் கிளாஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் சார். நாளைக்கு டவுட் செஷன் போய்க்கலாம். எஸ் சார். சரிங்க சார். கேட்குதுங்களா? சொல்லுங்கள் பார்த்தி சார். சார் வணக்கம் சார். சார் நேற்று சொல்லியிருந்தீங்கல்ல சார் டிரான்சிஸ்டர்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கரண்ட் பார்த்தீங்கன்னா எமிட்டர்ல கொடுக்கலாம், நீங்க லோடு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர்ல கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க.
ஸோ இதை நம்ம மாத்தி ரெண்டுமே என்பிஎன் தானே சார் சொல்லியிருந்தீங்க, ரெண்டுமே நெகட்டிவ் தான். அதை மாத்தி கொடுத்தா என்ன ப்ராப்ளம் சார், ஏதாச்சும் வருமா? சார் சோர்ஸ் என்ன அந்த வரும்னு எமிட்டரும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்ட் ஆகும் சார். அதுக்கு வந்து உள்ள டிப்ளீஷன் லேயர் கண்டக்ஷன் லேயர்னு ஒன்று இருக்கு. எப்படி இருக்குன்னா இப்போ நான் ஓகே. வந்து ஒரு பேப்பரை ஒட்டணுங்க, நடுவில் கம் இருக்கு, ரெண்டு பேப்பரையும் நான் பக்கம் பக்கமாக கொண்டு வந்து அழுத்தினேன்னா ஒட்டிக்கும். அதுக்கு பதிலாக நான் ரெண்டுமே அகலமாக எடுத்துகிட்டு போனால் என்ன சார் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, அகலமாக எடுத்துகிட்டு போனால் வேலை நடக்காது. அதாவது எமிட்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல கலெக்டரையும் கலெக்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல எமிட்டரும் கொடுத்துட்டா ரெண்டுமே என் சேனல் தானே அப்படின்னா உள்ள அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க சார். அதுக்கு பேர் டோப்பிங்னு சொல்லுவாங்க. டிரான்சிஸ்டரை தயாரிக்கும் போது கலெக்டரில் வேற விதமான என் சேனல் இருக்கும், எமிட்டரில் வேற விதமான ரேஷியோ இருக்கும் சார். உதாரணமாக ஒரு கேக்கு கடைக்கு போகிறோங்க, கேக்கே பார்த்தீங்கன்னா வேற வேற ஃப்ளேவரில் வேற வேற டேஸ்ட்டில் வச்சுருப்பான் சார். ஒரு கேக் வந்து நல்லா டார்க்காக இருக்கும், ஒரு கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி, ஆனால் எல்லாமே கேக்கு தாங்க. அது மாதிரி நீங்கள் என்பிஎன் அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே எடுத்துக்க வேண்டாம். கலெக்டரில் இருக்க என் சேனல் என்கிறது வேற விதமான டோப்பிங் பண்ணியிருப்பாங்க. டோப்பிங்னா அதில் வேற விதமான கலவைகள் இருக்கும், ரேஷியோ மாறி இருக்கும். அதே மாதிரி எமிட்டரில் வந்து ரேஷியோ மாறி இருக்கும். ஸோ அதனால என் சேனல் சாரி கலெக்டராக தான் வேலை செய்யும், எமிட்டராக தான் சார் வேலை செய்யும். நம்ம மாற்றி கொடுக்கும்போது அதனுடைய அந்த பண்புகள் வந்து ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குங்க. நம்ம வந்து பேப்பர் ஒட்டுறதுக்கு பதிலாக வெளியே இருக்கிற மாதிரி அர்த்தங்க. தேங்க்யூ சார். ஷோர் சார், தேங்க்யூ சார். சார் சுமித் சார், ஐசி 555 நேற்று ஒர்க் பண்ணதா சொல்லியிருந்தேன் சார். அது ஒரு சின்ன விஷயம் சார், ஒர்க் பண்ணலாமே, அதில் என்ன டவுட் நம்மளுக்கு? சார் கேன் யூ ஒர்க் வித் 555 ஐசி? 555 ஐசி வந்து நம்மளுக்கு ரொம்ப குட்டி விஷயங்க. அதில் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். அஸ்டபிள் மோடுன்னு ஒன்று இருக்குது, மோனோஸ்டபிள் மோடுன்னு ஒன்று இருக்குது. அதில் நம்ம விருப்பத்துக்கு எதை வேணால், அது வந்து இட்லி மாவு மாதிரிங்க. நீங்கள் இட்லி சுட்டுக்கலாம், தோசை சுட்டுக்கலாம், பிளைன் ஊற்றிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம அதில் என்ன வேணாலும் டிசைன் பண்ணலாம் சார். அது ஒரு சின்ன விஷயம் தான். அதில் என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ரைட், எனிவே தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல் சார். செஷன் டவுட் வந்து நாளைக்கு ரிமைனிங் கேட்டுக்கலாம் சார். சின்ன ஒர்க் கோச்சிக்கு வேண்டாம் சார், கோச்சிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் சார். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க செஷன் ஃபுல்லாக. இப்போ ஊரில் ரெக்கார்டர் கிளியராக இருக்குது. இதை உடனே அப்லோட் பண்ணிடுறேன், இப்போவே அப்லோட் பண்ணிடுறேன் சார். லிங்க் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அனுப்பிச்சிடுறேன் சார். தேங்க்யூ ஆல் சார். சார் சுமித் சார், நான் ஃப்ரீ தாங்க, எனக்கு கால் பண்ணுங்கள் சார். ஃபோன் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். ஹான்சிக் சார், குட் நைட் சார். எல்லாருக்குமே குட் நைட் சார். தேங்க்யூ. குட் நைட் சார். குட் நைட் சார். தேங்க்யூ.